மும்பை குடும்ப நல நீதிமன்றத்தின் படிகளில் நின்று கொண்டு நான் என் முன்னாள் மனைவியிடம் ஒரே ஒரு வாக்கியம் சொன்னேன். வாழ்த்துகள் அன்விகா. இனி நீ உன் மனைவியாகவும் காதலனாகவும் மாறி மாறி ஓட வேண்டியிருக்காது. என் குரல் உயரமாகவோ கோபமாகவோ இல்லை. ஆனாலும் அந்த ஒரே வாக்கியம் அவளது முகத்திலிருந்து அத்தனை புன்னகையையும் மாயமாய் மறைத்துவிட்டது. சில கணங்களுக்கு முன்பு வரை அவள் தன் கையில் பிடித்திருந்த விவாகரத்து உத்தரவை ஏதோ அடைக்கப்பட்ட அறையின் ஜன்னல் திறந்தது போல பார்த்து கொண்டிருந்தாள். அவளது உதடுகளில் அடக்கப்பட்ட உற்சாகம் இருந்தது. கண்களில் எங்கு விரைந்து செல்வது என்ற படபடப்பும், உடையில் தெரிந்த பரிச்சயமான வெளிலிறிய தந்தம் போன்ற விலையுயர்ந்த சூட் அவள் இந்த நாளுக்காகத்தான் பிரத்யேகமாக தயாராகியிருந்தாள் என்பதற்கு சாட்சியாக இருந்தது. நான் அவளை தடுப்பேன் என்று அவள் நினைத்திருக்கக்கூடும். 6 வருட பந்தம் இவ்வளவு எளிதாக முடிந்துவிட்டதா என்று நான் கடைசி முறையாக கேட்பேன் என்று அவள் எதிர்பார்த்திருக்கக்கூடும். அவள் தன் முடிவை மேலும் சரிதான் என்று நிரூபிக்க நான் உடைந்து போக வேண்டும் என்று அவள் விரும்பியிருக்கக்கூடும். ஆனால் நான் உடையவில்லை. உடைந்து போவதெல்லாம் எப்போதோ முடிந்துவிட்டது. அன்றைய காலை ஜூன் மாதத்து வெயில் நகரத்தின் மீது ஒரு கனமான போர்வை போல பரவியிருந்தது. குடும்ப நீதிமன்றத்திற்கு வெளியே நின்ற வேப்ப மரங்களின் இலைகள் கூட அசைவற்று இருந்தன. சாலையில் ஆட்டோ ரிக்ஷாக்களும் வக்கீல்களின் மோட்டார் சைக்கிள்களும் ஆவணங்களுடன் ஓடும் மனிதர்களும் தென்பட்டார்கள். உலகம் வழக்கமான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் என் கையிலிருந்த சில தாள்களோ எனது வாழ்க்கையின் 6 ஆண்டுகளை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தன. அன்விகா என்னை பார்த்து மெல்லிய குரலில் சொன்னாள், துரு, நமக்கு இடையே இப்போது எந்தவிதமான கசப்பும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நாம் எடுத்திருக்கும் முடிவுதான் நம் இருவருக்கும் சரியானது. நாம் இருவரும் இல்லை, நான் சொன்னேன். நீதான் முடிவு எடுத்தாய். நான் அதை ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். அவளது கண்களில் ஒரு கணத்திற்கு சங்கடம் தோன்றியது. ஆனால் அவள் உடனடியாக தன்னை சமாளித்துக் கொண்டாள். வீட்டை நீ வைத்துக் கொள்ளலாம், அவள் சொன்னாள். காரும் கூட. எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்குள் ஒரு மந்தமான சிரிப்பு எழுந்தது. அந்த சேட்டிலைட் பகுதி வீட்டை நான் எனது சொந்த வருமானத்தில்தான் வாங்கினேன். காரும் என்னுடையதுதான். ஆனால் என் வாழ்வில் இருந்த எல்லாமே அவளது குடும்பத்தின் தயவால் கிடைத்தவை என்று அன்விகா நீண்ட காலமாக நம்பிக்கொண்டிருந்தாள். நான் அதை ஒருபோதும் திருத்த முயன்றதில்லை. அதுவே எனது மிகப்பெரிய தவறுதலாக இருந்திருக்கலாம். மௌனம் சில சமயங்களில் கண்ணியமாக இருப்பதில்லை. அது தவறான புரிதல்கள் வளர இடமளித்து விடுகிறது. நாங்கள் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தபோது சாலைக்கு எதிரே நின்றிருந்த கருப்பு நிற சொகுசு காரின் கதவு திறந்தது. வெள்ளைச் சட்டையும் சிக்சர் கண்ணாடியும் அணிந்த கபீர் சூர்யா வெளியே வந்தான். அவனது முகத்தில் அந்த சுயநம்பிக்கை இருந்தது. அது பெரும்பாலும் இன்னும் தனது உண்மையான சோதனையை எதிர்கொள்ளாத மனிதர்களிடம் இருக்கும். ஆமாம் அன்விகா என்று அவன் கையை உயர்த்தி கூறிக்கொண்டே, வா, பாலடியில் லஞ்சுக்கு புக்கிங் செய்து வைத்திருக்கிறேன் என்றான். அன்விகாவின் கண்கள் உடனடியாக மென்மையடைந்தன. 6 வருடங்களில் அவளது முகத்தில் அப்படிப்பட்ட ஒரு இயல்பான மகிழ்ச்சியை நான் மிக குறைவாகவே பார்த்திருக்கிறேன். நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரவில்லை. ஏதோ திருவிழாவிலிருந்து திரும்புவது போல அவள் துரித நடையில் அவனை நோக்கிச் சென்றாள். கபீர் அவளுக்காக காரின் கதவை திறந்தான். அதன் பிறகு அவளது பார்வை என் மீது விழுந்தது. அவளது அந்த சடங்குமுறை புன்னகையில் மரியாதை குறைவாகவும் வெற்றி பெற்ற பெருமிதம் அதிகமாகவும் இருந்தது. அன்விகா காரில் ஏறுவதற்கு முன்பு திரும்பி பார்த்தாள். உன்னை பார்த்துக்கொள் துரு. அதே கணத்தில்தான் என் உள்ளே வருடங்களாக தேங்கி நின்ற மனம் முதல் முறையாக வார்த்தைகளாக வடிவெடுத்தது. வாழ்த்துகள் அன்விகா. இனி நீ உன் கணவனுக்கும் உன் காதலனுக்கும் இடையில் மாறி மாறி ஓட வேண்டியிருக்காது. அவளது முகம் வெளிறிப்போனது. கபீரின் புன்னகை மறைந்து போனது. அருகில் நின்று கொண்டிருந்த 2-3 பேரின் பார்வைகள் எங்களை நோக்கித் திரும்பின. நீ என்று அன்விகா சொல்ல முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. நான் அவளை நீண்ட நேரம் பார்க்கவில்லை. சில கதவுகளை மூடிய பிறகு அவற்றுக்குப் பின்னால் அப்படியே நின்று கொண்டிருப்பது நம்மை நாமே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம். நான் பார்க்கிங் பகுதியை நோக்கி நடந்தேன். என் பாக்கெட்டில் வைக்கப்பட்டிருந்த போன் ஒலித்தது. திரையில் சிராக் பட்டின் பெயர் ஓடியது. கடந்த 9 ஆண்டுகளாக அவன் என்னுடன் வேலை செய்து வருகிறான். மேலும் எனது வாழ்க்கையின் பல கட்டங்களை அறிந்திருந்த சிலரில் அவனும் ஒருவன். அவனது சாந்தமான கணவன் தோற்றத்திற்குப் பின்னால் ஷா குடும்பத்தினர் அவனை ஒரு சாதாரண முதலீட்டு ஆலோசகர் என்றுதான் நினைத்திருந்தனர். ஆனால் மேற்கு பகுதியின் பல முதலீட்டு குழுக்களுக்கு இடையே கோடிக்கணக்கான ரூபாய் முடிவுகளை எடுக்கச் செய்யும் திறன் கொண்ட நபர் அவன்தான். போனை எடுத்தவுடனேயே அவன் கேட்டான், சார், நடவடிக்கைகள் முடிந்துவிட்டதா? ஆம். சில கணங்கள் அமைதி நிலவியது. பிறகு அவன் கேட்டான்,
நாம் இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகரலாமா? நான் திரும்பி பார்த்தேன். கார் சாலையில் திரும்பிவிட்டது. அன்விகாவும் கபீரும் என் பார்வையை விட்டு விலகிக் கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், இப்போது இல்லை. இறுதி முறையாக எல்லா ஆவணங்களையும் பார். குறிப்பா கபீரை மூலோபாய முதலீட்டாளராக மாற்றி பங்கு வழங்குவது பற்றிய அந்த முன்மொழிவை. அந்த முன்மொழிவு நாளைய போர்டு மீட்டிங்கில் வைக்கப்பட உள்ளது. எனக்கு தெரியும், ஒருவேளை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால். நான் சுட்டெரிக்கும் காற்றில் ஒரு பெருமூச்சு விட்டேன். அப்படியானால் நமது பொறுப்பு கம்பெனியை காப்பாற்றுவது அல்ல, முதலீட்டாளர்களையும் ஊழியர்களையும் காப்பாற்றுவதாகத்தான் இருக்க வேண்டும். ஸ்ராக் புரிந்து கொண்டான். நான் ஆய்வைத் தொடங்குகிறேன். ஃபோன் இணைப்பை துண்டித்ததும் என் கால்கள் சில கணங்கள் நின்றன. நான் பழிவாங்க நினைத்திருந்தால் 3 மாதங்களுக்கு முன்பே பல காரியங்களை செய்திருக்கலாம். நள்ளிரவில் அனுப்பப்பட்ட செய்திகளின் ஆதாரங்கள் என்னிடம் இருந்தன. அன்விகாவை அவளது குடும்பத்தினருக்கும் முழு வணிக சமூகத்திற்கும் முன்பாக நான் அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை, ஏனெனில் 6 வருட திருமணம் என்பது வெறும் துரோகத்தின் கதை மட்டும் அல்ல. அதில் ஒரு காலத்தில் அன்பும் இருந்தது. அன்விகாவை நான் முதன்முதலில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு வதோதராவில் நடந்த ஒரு வர்த்தக மாநாட்டில்தான் சந்தித்தேன். அவள் தனது தந்தை ஹேமந்த் ஷாவுடன் வந்திருந்தாள். ஹேமந்த் குஜராத்தின் முன்னணி ஜவுளி தொழிலதிபர்களில் ஒருவராக கருதப்பட்டார். அவரது வியாபாரம் அகமதாபாத்தில் தொடங்கி சூரத் மற்றும் காண்ட்லா வரை பரவியிருந்தது. அன்விகா லண்டனில் நிர்வாகவியல் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்துவிட்டு வீடு திரும்பி கம்பெனியில் வேலை செய்யத் தொடங்கியிருந்தாள். முதல் சந்திப்பின்போது அவள் என்னிடம் பேசினாள். குடும்ப வணிகங்களின் மிகப்பெரிய பலவீனம் உணர்ச்சிபூர்வமான முடிவுகள்தான் என்று நான் மேடையில் பேசியிருந்தேன். கூட்டத்தினரிடையே எழுந்து நின்றவள், குடும்பமும் வணிகமும் ஒன்றாகச் செல்ல முடியாது என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டிருந்தாள். ஒன்றாகச் செல்லலாம் என்று நான் பதிலளித்தேன். ஆனால் குடும்பத்தின் பெயரில் தகுதியற்றவர்களுக்கு பதவியோ அன்பின் பெயரில் தவறுகளுக்கு மூடிமறைப்போ செய்யப்படாத வரை மட்டுமே அது சாத்தியம். அமர்வு முடிந்ததும் அவள் என்னிடம் வந்தாள். நீங்கள் எதையும் இவ்வளவு விரைப்பாகச் சொல்கிறீர்கள். உண்மையை மென்மையாக்கினால் அதன் அர்த்தமே மாறிவிடுமே என்றாள். சிரித்தபடியே, ஒருவேளை நீங்கள் மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் போலிருக்கிறது என்றாள். அன்றைய மாலையே ஹேமந்த் ஷா என்னை இரவு உணவிற்கு அழைத்தார். பேச்சுவார்த்தை வியாபாரத்தில் தொடங்கி குடும்பத்தில் முடிந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு இரு குடும்பத்தினரும் திருமணத்திற்கு பரிந்துரைத்தனர். இது முழுமையான காதல் திருமணம் அல்ல, ஆனால் வெறும் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமும் அல்ல. எங்களுக்கு இடையே ஈர்ப்பும் மரியாதையும் ஒன்றாக ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற நேர்மையான விருப்பமும் இருந்தது. எங்கள் திருமணம் அகமதாபாத்தில் குஜராத் முறைப்படி நடந்தது. மண்டபத்தில் அக்னியைச் சுற்றி வலம் வரும்போது அன்விகா என்னை பார்த்து மெதுவாக, நீங்கள் மிகவும் சீரியஸாக இருக்கிறீர்கள் என்றாள். நான் பதிலளித்தேன், நான் வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், போட்டோவுக்கு போஸ் கொடுக்கவில்லை. அவள் சிரித்தபடியே என் விரல்களை அழுத்தமாக பிடித்தாள். திருமணமான முதல் 2 ஆண்டுகள் என் வாழ்க்கையின் மிக அமைதியான நினைவுகளாகும். நாங்கள் சாட்டிலைட் பகுதியில் இருந்த புதிய வீட்டிற்குள் குடிபெயர்ந்தோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவள் தேப்லா செய்ய கற்றுக்கொண்டு சமையலறையை ஒரு போர்க்களம் போல மாற்றுவாள். நான் டீ தயார் செய்வேன். நவராத்திரி இரவுகளில் அவள் என்னை கர்பா ஆடக் கூட்டிச் செல்வாள். ஆனால் என் கால்களோ எப்போதும் தாளம் தப்புவதிலே பின்னால் நிற்கும். அப்போது அவள் தன் கனவுகளைப் பற்றி என்னிடம் பகிர்ந்து கொள்வாள். ஷா டெக்ஸ்டைல்ஸ் வெறும் பழைய துணி உற்பத்தி செய்யும் கம்பெனியாக மட்டும் இருக்கக்கூடாது என்றும், நவீன வடிவமைப்பு, பெண் கைவினைஞர்கள் மற்றும் ஏற்றுமதிக்கான ஒரு புதிய மாதிரியாக மாற வேண்டும் என்றும் அவள் விரும்பினாள். நான் அவளது திட்டங்களைக் கேட்பேன், புள்ளிவிவரங்களை சரிசெய்வேன், அதிலுள்ள இடர்களை விளக்குவேன். பிறகு ஹேமந்த் ஷாவின் திடீர் மறைவு நிகழ்ந்தது. அவரது மரணம் குடும்பத்தை மட்டும் உடைக்கவில்லை, முழு வணிகத்திற்கும் அது ஒரு பேரிடியாக இருந்தது. அன்விகா அதற்கு தயாராக இல்லை என்றாலும் அவள் தலைவர் நாற்காலியில் அமர்த்தப்பட்டார். அவரது தாயார் கோகிலா ஷா துக்கத்தாலும் சமூக அழுத்தத்தாலும் மனதளவில் பலவீனமடைந்தார். உறவினர்கள் அறிவுரை என்ற பெயரில் கம்பெனியின் மீது கட்டுப்பாட்டை செலுத்தத் தொடங்கினர். அவர்களில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர் அன்விகாவின் மாமா ஜெகதீஷ் பாரிக் ஆவார். ஜெகதீஷ் எப்போதும் மிக இனிமையாக பேசுபவர். ஒவ்வொரு வாக்கியத்திலும் குடும்பம், பாரம்பரியம் மற்றும் கௌரவம் பற்றியே பேசுவார்கள். ஆனால் அவர்களது ஆலோசனைகள் பெரும்பாலும் கம்பெனியில் அவர்களின் ஆட்களின் பலத்தை அதிகரிப்பதாகவே இருந்தன. ஹேமந்த் இறந்து 6 மாதங்கள் கடந்த பிறகு கம்பெனிக்கு முதல் தீவிரமான பணப்புழக்க பிரச்சினை ஏற்பட்டது. சூரத்தின் சப்ளையர்கள் பணத்தை கொடுக்க மறுத்துவிட்டார்கள். காண்ட்லாவிலிருந்து செல்லவிருந்த ஒரு பெரிய ஏற்றுமதி ஆர்டர் தடைப்பட்டது. வங்கிகள் கூடுதல் உத்தரவாதம் கேட்டன. அன்விகா இரவும் பகலும் தூங்கவில்லை. ஒரு நாள் அவள் வீடு திரும்பி டிராயிங் ரூம் தரையில் அமர்ந்தாள்.
அப்பா இருந்திருந்தால் எல்லாவற்றையும் சமாளித்திருப்பார் என்று அழுது கொண்டே கூறினாள். நான் அவளுக்கு எதிரே அமர்ந்து, எவ்வளவு பற்றாக்குறை என்று கேட்டேன். உங்களுக்கு புரியாது என்று அவள் சொன்ன அந்த வாக்கியம் என்னை ஆழமாக புண்படுத்தியது. ஆனாலும் அந்த சமயத்தில் அதை எனது அகம்பாவ பிரச்சனையாக நான் மாற்றவில்லை. அடுத்த 10 நாட்களுக்குள் எனது முதலீட்டு நெட்வொர்க் மூலம் ஒரு இடைக்கால கிரெடிட் லைனை ஏற்பாடு செய்தேன். 3 பழைய முதலீட்டாளர்களை மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்தேன். சூரத்தின் 2 பெரிய சப்ளையர்களிடம் கடன் அவகாச காலத்தை நீட்டிக்கச் செய்தேன். எனது பெயர் பொது ஆவணங்களில் இடம்பெறக்கூடாது என்பதே நிபந்தனை. அன்விகாவின் பதவியை காப்பாற்றியது அவளது கணவன்தான் என்று அவளது தரப்பு ஆட்கள் நினைக்க நான் விரும்பவில்லை. நான் அவளிடம் நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது, கவலை வேண்டாம் என்று மட்டுமே கூறினேன். அவளது மாமாவும் நிதித்துறையும்தான் இந்த பிரச்சனையை தீர்த்ததாக அவள் நினைத்து கொண்டாள். அங்கிருந்துதான் எங்கள் இருவருக்கும் இடையிலான தூரத்தின் முதல் கல் நாட்டப்பட்டது. அவளது சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக நான் உண்மையை மறைத்தேன். ஆனால் அவளோ எனது அமைதியை அலட்சியம் என்று நினைத்து கொண்டாள். வரும் ஆண்டுகளில் ஒவ்வொரு நெருக்கடியின் போதும் இதேதான் நடந்தது. ஒரு வங்கியில் பெரிய கடன் வசதியை நிறுத்திவிடுகிறோம் என்று மிரட்டியபோது நான் எனது தனிப்பட்ட கௌரவத்தின் பெயரில் உத்தரவாதம் பெற்றுத்தந்தேன். ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தபோது எனது கூட்டாண்மை மூலம் புதிய வாடிக்கையாளரை கண்டுபிடித்தேன். கம்பெனியின் கிடங்கு காப்பீட்டு விவகாரத்தில் சிக்கியபோது சட்டக்குழுவை அனுப்பி வைத்தேன். அன்விகா முடிவுகளை மட்டுமே பார்த்தாள், அதற்கான பின்னணி முயற்சிகளை அல்ல. வீட்டில் அவளது நேரம் குறைந்து கொண்டே சென்றது. எங்கள் உரையாடல்கள், உணவுகள், கூட்டங்கள் மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் வரை மட்டுமே சுருங்கிப்போனது. அவள் தாமதமாக வீடு திரும்பிவிட்டு, என் வேலையின் தீவிரத்தன்மை உங்களுக்கு புரியவில்லை என்று கூறுவாள். நானும் தவறுகள் செய்தேன். அவளுடன் நான் என்னென்ன இடர்களில் தோள் கொடுத்து நின்றேன் என்பதை அவளிடம் நான் விளக்கியது இல்லை. அன்பிற்காக செய்யப்படும் உதவிகளுக்கு கணக்கு காட்ட தேவையில்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் சொல்லப்படாத அன்பு பல சமயங்களில் கண்ணுக்குத் தெரிவதில்லை. கோகிலாவும் எங்களுக்கிடையேயான தூரத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தார். குடும்ப உணவு மேசையில் அவர் அடிக்கடி கூறுவார், அன்விகாவுக்கு தகுந்த கணவன் அவளுடன் மேடையில் நிற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். துருவுக்கோ கூட்ட நெரிசலே பிடிக்காது. சில சமயம் எங்கள் மகள் ஒவ்வொரு நாளும் கம்பெனுக்காக போராடிக் கொண்டிருக்கிறாள், இவருக்கோ முதலீட்டை பற்றிய கவலைதான் என்பார். நான் மரியாதையின் நிமித்தம் எப்பதிலும் சொல்வதில்லை. அன்விகாவும் என்னை ஆதரித்து எதையும் பேசுவதில்லை. சில சமயம் அவள் ஒரு லேசான புன்னகையுடன் பேச்சை மாற்றுவாள். அந்த புன்னகைதான் என்னை மிக ஆழமாக புண்படுத்தியது. கபீர் எங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு நவராத்திரி விழாவின் போது நுழைந்தான். எஸ்ஜி நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு ஆடம்பரமான கிளப்பில் தொழிலதிபர்களின் கர்பா நிகழ்ச்சி நடைபெற்றது. கபீர் சமீபத்தில்தான் துபாயிலிருந்து திரும்பியதாக கூறிக்கொண்டான். அவன் தன்னை ஒரு சர்வதேச மூலோபாய ஆலோசகர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவனது பேச்சுகள் ஈர்ப்பாக இருந்தன, திட்டங்கள் பெரிதாக இருந்தன, ஒவ்வொரு வாக்கியத்திலும் எதிர்காலத்தைப் பற்றிய பளபளப்பு இருந்தது. அன்விகா அவனால் ஈர்க்கப்பட்டாள். ஏனெனில் அவள் எதை கேட்க விரும்பினாளோ அதையே அவன் பேசினான். உங்கள் கம்பெனி மிகவும் சிறிய அளவில் சிந்திக்கிறது. நீங்கள் ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளித் தலைவராக மாற வேண்டும். உங்கள் தந்தை வழிவந்த பெண் என்றுதான் மக்கள் உங்களை அழைக்கிறார்கள். ஆனால் உங்களது சொந்த திறமையை நான் பார்க்கிறேன். முதல் நாளன்றே கபீரிடம் ஏதோ ஒரு அசாதாரணமான விஷயத்தை நான் கவனித்தேன். அவன் புள்ளிவிவரங்களை விடவும் வெளித்தோற்ற பிரம்மாண்டத்தைப் பற்றியே அதிகமாக பேசினான். நான் அவனிடம் துபாயில் உள்ள அவன் கம்பெனியின் பெயரை கேட்டபோது அவன் பேச்சை மாற்றினான். சந்தை விரிவாக்கத்துக்கான செலவு பற்றி கேட்டபோது, பெரிய கனவுகளுக்கு எக்ஸல் ஷீட் போட்டு கணக்கு பார்ப்பது கிடையாது என்றான். பின்னர் காரில் அன்விகா என்னிடம் கூறினாள், ஒவ்வொரு மனிதரையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பது அவசியமில்லை. நான் சந்திக்கவில்லை, சரிபார்க்கிறேன். இதுதான் பிரச்சனை. உங்களால் மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிவதில்லை, எல்லாவற்றையும் எடைபோட்டு மட்டுமே பார்க்கிறீர்கள். சில மாதங்களிலேயே கபீர் கம்பெனியின் அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசகரானான். அவன் கூட்டங்களுக்கு வரத் தொடங்கினான். அன்விகா அவனது கருத்துக்களை பாராட்டினாள். ஜெகதீஷ் மாமாவும் அவனுக்கு ஆதரவு தெரிவித்தார். கபீரின் முன்மொழிவுகளை நிதித்துறையைக் கொண்டு நான் ஆய்வு செய்தேன். அதில் பல ஆபத்துகள் இருந்தன. நான் அன்விகாவுக்கு புரிய வைக்க முயன்றேன். கபீர் குறைந்தபட்சம் பல புதிய திசைகளை காட்ட நினைக்கிறான் என்று அவள் சொன்னாள். நீ ஒவ்வொரு மாற்றத்திலும் ஆப்தை பார்க்கிறாய். ஏனென்றால் சில ஆபத்துகள் பளபளப்பான மொழிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும். உன்னால் அவனது வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அதனால் பாதுகாப்பற்றதாக உணர்கிறாய். அன்றைய தினம்தான் அவளது முகத்தில் எனக்கான இளக்காரத்தை முதல் முறையாக கண்டேன். 1 வருடத்திற்குப் பிறகு அவர்களது உறவு பற்றிய முதல் உறுதியான ஆதாரம் எனக்கு கிடைத்தது.
சூரத் தொழிற்சாலைகளை பார்வையிடச் செல்வதாக அன்விகா என்னிடம் கூறியிருந்தாள். ஆனால் அன்றைய மாலையே ஒரு சக ஊழியர் அவளை உதய்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் கபீருடன் பார்த்ததாக தெரிவித்தார். அவள் ஊர் திரும்பியதும் நான் அவளிடம் கேட்டேன், சூரத் பயணம் எப்படி இருந்தது? அவள் என்னை பார்க்காமல் கூறினாள், சோர்வளிப்பதாக இருந்தது. அவளது பொய்யை நான் அங்கேயே அம்பலப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நான் மௌனமாக இருக்கவே விரும்பினேன். ஒருவேளை அவள் சொந்தமாக உண்மையைச் சொல்வாள் என்று நான் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவள் சொல்லவில்லை. அதன் பிறகு குறுஞ்செய்திகள் வந்தன, இரகசிய பயணங்கள் நடந்தன, நள்ளிரவு போன்கால்கள் அதிகரித்தன. வெளிப்படையாக எங்கள் திருமணம் சாதாரணமாகவே தொடர்வது போல் இருந்தது. பண்டிகைகளின் போது குடும்பத்தினருடன் சேர்ந்து போட்டோக்களுக்கு போஸ் கொடுத்தோம். தீபாவளியன்று என்னுடன் சேர்ந்து லக்ஷ்மி பூஜை செய்தாள். பிறகு ஏதேனும் ஒரு அஜுஹாத்தை கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று கபீரிடம் பேசினாள். ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பேன், ஒருவேளை இதுதான் கடைசி முறையாக இருக்கும் என்று. ஒருவேளை அவள் திரும்பி வருவாள் என்று. 6 வருட பந்தம் கடந்த 3 வருட குழப்பங்களை விட வலுவானதாக மாறும் என்று. ஆனால் அன்பு என்பது வெறும் காத்திருப்பினால் மட்டும் வளர்வதில்லை. மற்றொரு நபரும் கூட திரும்பி வர வேண்டியிருந்தது. 3 மாதங்களுக்கு முன்பு என் வழக்கறிஞர் எனக்கு முழு விசாரணை அறிக்கையையும் கொடுத்தார். கபீருக்கும் அன்விகாவிற்கும் இடையேயான உறவு மறுக்க முடியாத உண்மையாக இருந்தது. அதைவிட மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், கபீர் கம்பெனியின் உள்விவகார தகவல்கள் வரை அணுகிக் கொண்டிருந்தான். அவன் பங்குகளின் விவரங்கள், வங்கி உத்தரவாதங்கள் மற்றும் சப்ளையர் ஒப்பந்தங்கள் பற்றி கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தான். அன்றைய இரவே நான் அன்விகாவிடம் கேட்டேன், இந்த திருமணத்தில் இன்னும் எஞ்சியிருப்பது எதையாவது உன்னால் பார்க்க முடிகிறதா? அவள் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு கூறினாள், ஒருவேளை நாம் இருவரும் வெவ்வேறு பாதைகளில் சென்றுவிட்டோம் போலிருக்கிறது. அவள் கபீரின் பெயரை குறிப்பிடவில்லை, நானும் அதை கேட்கவில்லை. விவாகரத்து வேண்டுமா? அவள் மெதுவாக கூறினாள், ஆம், நான் ஆவணங்களை தயார் செய்துவிட்டேன். இன்று நீதிமன்றத்திற்கு வெளியே அவளது உற்சாகத்தை பார்த்தபோதுதான் எனக்கு முதன்முறையாக புரிந்தது. அவள் வெறும் திருமண உறவிலிருந்து மட்டும் வெளியேறவில்லை, மாறாக கபீருடன் நேராக ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறாள் என்று. மதிய வேளையில் நான் என் அலுவலகத்தை அடைந்தேன். எஸ்ஜி நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு உயரமான கட்டிடத்தில்தான் எனது அலுவலகம் இருந்தது. அங்கே குடும்பத்தின் புகைப்படங்களோ அல்லது சமூக நிகழ்வுகளின் நினைவுகளோ இருக்கவில்லை. மாறாக ஸ்கிரீன் அறிக்கைகளும் முடிவுகளும் மட்டுமே இருந்தன. ஸ்ராக் ஏற்கனவே காத்துக்கொண்டிருந்தான். மேசையில் பல கோப்புகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. சார் என்றான் அவன். நாளைய கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரல் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. அன்விகா மேடம் கபீர் சூரியை தலைமை மூலோபாய அதிகாரியாக இசிஎஸ்ஓ நியமிக்க விரும்புகிறார். அதனுடன் அவருக்கு முன்னுரிமை பங்குகளை வழங்கும் முன்மொழிவும் உள்ளது. எவ்வளவு? முதல் கட்டத்தில் 8%, பின்னர் திட்டத்தின் அடிப்படையில் அதிகரிக்கப்படலாம். நான் கோப்பை எடுத்தேன். அந்த முன்மொழிவில் பல மர்மமான வார்த்தைகள் இருந்தன. பங்குகள் நேரடியாக கம்பெனியிலிருந்து வழங்கப்படாமல் ஒரு ஊழியர் ஊக்கத்தொகை அறக்கட்டளை எம்ப்ளாயி இன்சென்டிவ் ட்ரஸ்ட் மூலமாக வழங்கப்படவிருந்தன. அதன் அமைப்பு எப்படி இருந்தது என்றால், கபீர் சில மாதங்களிலேயே வாக்களிக்கும் உரிமையை பெறும் வகையில் இருந்தது. இதை தயாரித்தது யார்? சட்டத்துறையின் கூற்றுப்படி உத்தரவுகள் நிர்வாக அலுவலகத்திலிருந்து வந்துள்ளன. ஆனால் ஆரம்ப வரைவு ஜெகதீஷ் பாரிக்கின் குழுவால் அனுப்பப்பட்டது. எனது சந்தேகம் மேலும் ஆழமானது. ஸ்ராக் மற்றொரு கோப்பை முன்னால் நீட்டினான். இன்னொரு விஷயமும் இருக்கிறது. கடந்த 18 மாதங்களில் பல ஆலோசனை பணிகளுக்கான கட்டணங்கள் செலுத்தப்பட்டுள்ளன. தொகைகள் வெவ்வேறாக உள்ளன, ஆனால் பயனாளி கம்பெனியின் முகவரிகள் சந்தேகத்திற்குரியதாக உள்ளன. கபீருடன் நேரடி தொடர்புக்கான சான்றுகள் இப்போது இல்லை என்றாலும் அந்த 2 கம்பெனிகளின் இயக்குநர்களும் அவனது பழைய பழக்கமானவர்கள்தான். நான் நாற்காலியில் பின்னால் சாய்ந்து கொண்டேன். இது வெறும் திருமண முறிவு தொடர்பான விஷயமாக மட்டும் இருந்திருந்தால் எனது சொந்த துயரத்தை மார்பில் சுமந்து கொண்டு நான் அமைதியாக விலகிச் சென்றிருப்பேன். ஆனால் இப்போது அன்விகா சந்தேகத்திற்குரிய பணப்பரிமாற்றம் பின்னால் இருக்கும் அத்தகைய ஒரு நபருக்கு கம்பெனிக்குள் அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறாள். அந்த கம்பெனியில் ஷா குடும்பத்தின் சொத்து மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் வாழ்வாதாரமும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பணமும் பிணைந்திருந்தது. நான் கேட்டேன், நமது மொத்த ஆபத்து வரம்பு, ரிஸ்க் லிமிட் எவ்வளவு? சிராக் பதிலளித்தான், தனிப்பட்ட ஆதரவு உத்தரவாதங்கள், துணை நிறுவனத்தின் கிரெடிட் லைன் மற்றும் சப்ளை ஒப்பந்தங்கள் அனைத்தையும் சேர்த்தால் சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேல் வரும். ஒருவேளை கபீருக்கு பங்குகள் வழங்கப்பட்டால் சில பாதுகாப்பு நிபந்தனைகள் மீறப்படும். நாம் ஒன்று புதிய ஒப்புதலை வழங்க வேண்டும் அல்லது ஆதரவை நிறுத்த வேண்டும். நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். அகமதாபாத் கட்டிடங்களுக்கு பின்னால் மாலையின் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. சாலையில் வாகனங்கள் சிறிய பொம்மைகளைப் போல தெரிந்தன.
எப்போதோ அந்த சமயத்தில் அன்விகா கபீருடன் தனது புதிய வாழ்க்கைக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பாள். நாளைய கூட்டத்திற்குப் பிறகு எல்லாமே தனக்கு எளிதாகிவிடும் என்று ஒருவேளை அவள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். சிராக் எச்சரிக்கையுடன் கேட்டான், நாம் இப்போதும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டுமா? நான் சில கணங்கள் பதிலளிக்கவில்லை. 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு நெருக்கடி வருவதற்கு முன்பும் நான் பாதையை சுத்தப்படுத்தியிருந்தேன். அத்தகைய காரணத்தினால்தான் தான் எடுக்கும் முடிவுகளுக்கு எந்த எதிர்விளைவுகளும் இல்லை என்ற ஒரு பிரமம் அன்விகாவிற்கு ஏற்பட்டிருக்கலாம். அவள் கீழே விழுவதற்கு முன்பாக நான் ஒவ்வொரு முறையும் அவளை தாங்கிப் பிடித்தேன். அதனால்தான் நிலத்தின் கடினத்தன்மையை அவள் ஒருபோதும் உணர்ந்ததே இல்லை. வேண்டாம் என்று நான் கூறினேன். சிராக் அமைதியாக இருந்தான். நான் கோப்பை மூடினேன். இன்றிரவு அனைத்து உத்தரவாதங்கள் மற்றும் ஆவணங்களின் இறுதி சட்டப்பூர்வ மதிப்பாய்வை செய். வங்கி, சூரத் சப்ளையர், காண்ட்லா லாஜிஸ்டிக்ஸ் பங்குதாரர் மற்றும் ஏற்றுமதி வாடிக்கையாளர் அனைவரின் பட்டியலையும் தயார் செய். நாளை போர்டு மீட்டிங் தொடங்கியவுடன் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். முதலில் அந்த முன்மொழிவு உண்மையில் வைக்கப்படுகிறதா இல்லையா என்பதை பார். ஒருவேளை அன்விகா மேடம் கபீருக்கு அதிகாரம் வழங்குவதில் உறுதியாக இருந்தால். என் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் முடிவு முழுமையாக தெளிவாகியிருந்தது. அப்போது எங்களது அனைத்து தனிப்பட்ட உத்தரவாதங்களும் வாபஸ் பெறப்படும். தனிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படாது. அதே நேரத்தில் சுதந்திரமான தடயவியல் தணிக்கை ஃபோரன்சிக் ஆடிட் தொடங்கப்படும். சிராக் ஒரு பெருமூச்சு விட்டான். இதனால் கம்பெனியின் மீது உடனடி அழுத்தம் ஏற்படும். மக்கள் சொல்வார்கள், நீங்கள் விவாகரத்துக்கு பழிவாங்குவதற்காக இதை செய்தீர்கள் என்று. நான் அவனது முகத்தை பார்த்தேன். அதனால்தான் ஒவ்வொரு முடிவும் எழுத்துப்பூர்வமான ஆபத்து அறிக்கை, ரிஸ்க் ரிப்போர்ட் அடிப்படையில் எடுக்கப்படும். எந்தவொரு தனிப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் இடமளிக்கப்படாது. ஊழியர்களின் சம்பளத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க ஒரு தனி அவசர நிதித் தொகுப்பை, எமர்ஜென்சி ஃபண்ட் தயார் செய். சிராக்கின் கண்களில் முதல் முறையாக நிம்மதி வெளிப்பட்டது. நான் கம்பெனியை அழிக்க விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டான். இனிமேல் அவளது செயல்களுக்கு எனது தோள் கொடுக்கப் போவதில்லை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவன் எழுந்து செல்லத் தொடங்கினான். பிறகு நின்றான். சார், ஒரு தனிப்பட்ட கேள்வி கேட்கலாமா? கேளுங்கள். நீங்கள் இப்போதும் அன்விகா மேடத்தின் மீது அக்கறை கொண்டுள்ளீர்களா? மேசையில் கிடந்த விவாகரத்து உத்தரவை பார்த்தேன். அக்கறை என்பது உடற்று மறைந்துவிடுவதில்லை சிராக். ஆனால் ஒருவர் மீது அக்கறை கொள்வதும் அவர் தன் சொந்த வாழ்க்கையை அழித்துக் கொள்ள அனுமதிப்பதும் 2 வெவ்வேறான விஷயங்கள். அவன் தலைகுனிந்து வெளியே சென்றுவிட்டான். அலுவலகத்தில் தனியாக நின்று கொண்டிருந்த நான் என் செல்போனை திறந்தேன். அன்விகாவின் எந்த செய்தியும் இல்லை. எங்கள் 6 வருட பழைய உரையாடல்களில் இன்னும் ஆயிரக்கணக்கான செய்திகள் பாதுகாப்பாக இருந்தன. ஆரம்ப காலத்து புகைப்படங்கள், நவராத்திரி இரவுகள், பாதியாக சுடப்பட்ட தேப்லாக்கள் மற்றும் அவளது சிரிப்பு. அதன் பிறகு, தந்தையின் மறைவுக்குப் பிறகு அவள் எழுதிய உடைந்த வாக்கியங்கள் மற்றும் அவள் அனுப்பிய அந்த ஒரு செய்தி, நீங்கள் அருகில் இருக்கும்போதுதான் என்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்று தோன்றுகிறது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் எவ்வளவோ விஷயங்களை சமாளித்துக் கொண்டிருந்தேன் என்பதை அவள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. நான் போனை அணைத்து விட்டேன். அடுத்த நாள் காலையில் ஷா டெக்ஸ்டைல்ஸ் தலைமையகத்தில் சிறப்பு போர்டு மீட்டிங் நடைபெறவிருந்தது. அன்விகா வெள்ளைச் சூட் அணிந்து தலைவர் நாற்காலியில் அமர்வாள். அவளது அருகில் கபீர் இருப்பான். ஜெகதீஷ் மாமா குடும்பம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி பேசுவார். பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக கபீர் எதற்காக வழிவகுத்துக் கொண்டிருந்தானோ அந்த அதிகாரத்தை கம்பெனிக்குள் வழங்கும் முன்மொழிவு வைக்கப்படும். தான் தங்களுக்கு இருந்த மிகப்பெரிய தடை என்று அவர்கள் நினைத்தார்கள். விவாகரத்துடன் அந்த தடையும் நீங்கிவிட்டது என்று கருதினார்கள். ஆனால் நான் தடையில்லை என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் ஒருபோதும் பார்த்திராத பலமான அடித்தளம் நான்தான் என்பதை அவர்கள் உணரவில்லை. இரவு ஆழமாகிக் கொண்டிருந்தது. சிராக் இறுதி அறிக்கையை அனுப்பி வைத்தான். நான் ஒவ்வொரு பக்கத்தையும் படித்து முடித்தேன். டிஜிட்டல் கையொப்பம் இட்டுவிட்டு 4 வார்த்தைகளை மட்டும் எழுதினேன். முடிவு முன்மொழிவுக்குப் பிறகு. பிறகு நாற்காலியை விட்டு எழுந்து அறையின் விளக்குகளை அணைத்தேன். அடுத்த நாள் காலையில் அன்விகா தனது புதிய வாழ்க்கையை அறிவிக்கப் போகும் அதே கணத்தில்தான் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களது சாம்ராஜ்யத்தை உண்மையில் யார் தாங்கிப் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது அவளுக்கு முதல் முறையாக தெரியவரும். அடுத்த நாள் காலையில் ஷா டெக்ஸ்டைல்ஸ் தலைமையகத்தில் வழக்கத்தை விட கூடுதல் பரபரப்பு இருந்தது. எஸ்ஜி நெடுஞ்சாலையில் அமைந்திருந்த 32 மாடி கண்ணாடி கட்டிடத்தின் நுழைவாயிலில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. இன்று சிறப்பு குழு கூட்டம் இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் ஊழியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. காலை 8 மணிக்கே அலுவலகத்திற்கு வந்துவிட்டாள் அன்விகா. நீதிமன்றத்திற்கு செல்வதற்காக அவள் பிரத்யேகமாக தைக்கச் சொன்ன அதே வெள்ளைச் சூட்டைத்தான் அவள் அணிந்திருந்தாள்.
முந்தைய நாள் நீதிமன்ற படிகளில் நடந்த நிகழ்வுகள் அவளது மனதில் முற்றிலுமாக அழிந்துவிட்டது போல அவளது முகத்தில் சளியின் எந்த அடையாளமும் இல்லை. கபீர் அவளது அருகில் அமர்ந்திருந்தான். விளக்கக்காட்சியின் இறுதிப் பக்கங்களை பார்த்து கொண்டிருந்தான். அவனது மேசையில் விலையுயர்ந்த காஃபி இருந்தது. நாற்காலியில் அவன் அமர்ந்திருந்த விதம் ஏற்கனவே அவன் அந்த கம்பெனியின் உரிமையாளர் போல இருந்தது. இன்றைக்குப் பிறகு எல்லாமே மாறிவிடும் என்று அவன் கூறினான். அன்விகா ஜன்னலோரம் நின்று நகரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மாறத்தான் வேண்டும். உனக்கு பயமாக இல்லையா? எதற்கு? போர்டில் உள்ள பழைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம். உன்னது மாமாவின் செல்வாக்கில் சிலருக்கு திருப்தி இல்லை. அன்விகா திரும்பினாள். அவர்கள் முடிவுகளை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு புதிய மூலதனமும் விரிவாக்கத் திட்டமும் கிடைக்கும்போது அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். கபீர் புன்னகைத்தான். ஆனால் துருவின் பெயர் வந்ததும் அன்விகாவின் முகத்தில் ஒரு கணத்திற்கு விரைப்பு தோன்றியது. இப்போது துருவுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உனக்கு நிச்சயமாக தெரியுமா? விவாகரத்து ஆகிவிட்டது. கபீர் எதுவும் சொல்லவில்லை. காகிதத்தில் உறவு முடிவுக்கு வருவதும் தாக்கம் முடிவுக்கு வருவதும் வெவ்வேறானவை என்பதை அவன் அறிவான். கடந்த மாதங்களில் அவன் கம்பெனியின் பழைய நிதி ஆவணங்களை பலமுறை பார்த்திருந்தான். அவற்றுள் சில ஒப்பந்தங்கள் இருந்தன. அவற்றின் பின்னால் ஒரு அறியப்படாத முதலீட்டுக் குழுவின் நிழல் அடிக்கடி தெரிந்தது. அந்த குழு துருவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று அவன் சந்தித்தான். ஆனால் அவன் இந்த விஷயத்தை அன்விகாவிடம் ஒருபோதும் சொன்னதில்லை. இன்றைக்கு 8% பங்கும் நிர்வாக அதிகாரமும் தன் கைக்கு வந்துவிட்டால் கம்பெனிக்குள் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடித்துவிடலாம் என்பது மட்டுமே அவனுக்கு தெரிந்திருந்தது. காலை 9:30 மணிக்கு போர்டு அறை நிரம்பியிருந்தது. நீண்ட மேசையின் ஒரு முனையில் அன்விகா அமர்ந்திருந்தாள். அவளது வலதுபுறம் கபீரும் இடதுபுறம் ஜெகதீஷ் பாரிக்கும் அமர்ந்திருந்தனர். ஜெகதீஷ் பாரம்பரிய பந்த் கலா உடை அணிந்திருந்தார். முகத்தில் குடும்பத்தின் மூத்த உறுப்பினருக்கான சீரியஸ் தன்மை இருந்தது. மீட்டிங் தொடங்குவதற்கு முன்பு அவர் அன்விகாவின் தோளில் கையை வைத்தார். இன்றைக்கு இருந்திருந்தால் உன் அப்பா உன்னை பார்த்து பெருமைப்பட்டிருப்பார் என்றார். அன்விகாவின் கண்களில் ஒரு பளபளப்பு மின்னியது. அன்விகாவின் மிக பலவீனமான பகுதியை தொடுவதற்காக ஜெகதீஷ் கடந்த பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த அதே வாக்கியம் அதுதான். மீட்டிங் தொடங்கியது. நிதி அறிக்கை, ஏற்றுமதி ஆர்டர்கள் மற்றும் வரவிருக்கும் காலாண்டு பற்றிய விவாதத்திற்குப் பிறகு அன்விகா எழுந்து நின்றாள். இந்த குழுமத்தின் எதிர்காலம் தொடர்பான ஒரு முக்கியமான முன்மொழிவை இன்று நான் உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன் என்றாள். கடந்த 2 ஆண்டுகளில் பாரம்பரிய சிந்தனையோடு உலகளாவிய சந்தையில் முன்னோக்கிச் செல்வது கடினம் என்பதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். நமக்கு புதிய மூலோபாயம், புதிய தொழில்நுட்பம் மற்றும் புதிய தலைமை தேவைப்படுகிறது. அவள் கபீரை பார்த்தாள். இதனால்தான் திரு. கபீர் சூரியை தலைமை மூலோபாய அதிகாரியாக இசிஎஸ்ஓ நியமிப்பதற்கும் செயல்திறன் அடிப்படையிலான ஈக்விட்டி திட்டத்தின் கீழ் அவருக்கு ஆரம்பத்தில் 8% பங்குகளை வழங்குவதற்கும் நான் முன்மொழிகிறேன். மேசையை சுற்றியும் ஒரு முணுமுணுப்பு பரவியது. மூத்த இயக்குனர் மகேந்திர தலால் முதலில் கேள்வி எழுப்பினார். திரு. சூரியின் தற்போதைய பங்கு குறித்த எந்தவொரு முறையான மதிப்பீட்டு அறிக்கையும் நம்மிடம் இல்லை. கபீர் உடனடியாக பதிலளித்தான். கடந்த 18 மாதங்களில் நான் கம்பெனிக்காக 3 விரிவாக்க மாதிரிகளை தயாரித்துள்ளேன். மகேந்திரா அமைதியான குரலில் கூறினார். மாதிரிகளும் உண்மையான முடிவுகளும் ஒன்றல்ல. ஜெகதீஷ் குறுக்கிட்டுச் சொன்னார். மகேந்திர பாய், ஒவ்வொரு புதிய தலைமுறைக்கும் நாம் வாய்ப்பளித்தே ஆக வேண்டும். நாம் ஒவ்வொரு முடிவையும் பழைய விதிகளின்படியே எடுத்தால் எப்படி முன்னோக்கி செல்வது? மற்றொரு இயக்குனர் கேட்டார். 8% என்பது மிகப்பெரிய பங்கு. இதற்கான சுதந்திரமான மதிப்பீடு எதுவும் செய்யப்பட்டுள்ளதா? அன்விகா கோப்பை திறந்தாள். கார்ப்பரேட் கட்டமைப்பின்படி அனைத்து பணிகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன. இறுதி பங்கு செயல்திறன் இலக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கபீர் விளக்கக்காட்சி அளிப்பதற்காக எழுந்து நின்றான். திரையில் நவீன தொழிற்சாலைகள், வெளிநாட்டு ஷோரூம்கள் மற்றும் சர்வதேச கூட்டாளிகளின் புகைப்படங்கள் தோன்றின. ஷா டெக்டைல்ஸ் வெறும் துணி விற்கும் கம்பெனியாக இருக்கக்கூடாது என்றான் அவன். நாம் இதை ஒரு உலகளாவிய வாழ்க்கை முறை குழுமமாக மாற்றுவோம். அவனது மொழி தாக்கமிக்கதாக இருந்தது. துபாய், சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளைப் பற்றி பேசினான். சில இளம் இயக்குநர்கள் ஈர்க்கப்பட்டனர். ஆனால் பழைய உறுப்பினர்களின் முகங்களில் சந்தேகம் தொடர்ந்தது. அன்விகா வாக்கெடுப்பை அறிவிக்கப் போகும் அந்த சமயத்தில் போர்டு அறைக்கதவு திடீரென திறந்தது. அவளது தனிப்பட்ட செயலாளர் ரித்தி உள்ளே வந்தாள். அவளது முகம் வழக்கத்தை விட மிகவும் வெளிறியிருந்தது. அன்விகா எரிச்சலுடன் கேட்டாள். என்ன விஷயம்? ரித்தி சில கணங்கள் பேச முயன்றாள். ஆனால் குரல் வரவில்லை. மேடம், வங்கிகளிடமிருந்து அவசரச் செய்தி வந்திருக்கிறது. எந்த வங்கியிலிருந்து? அனைத்து முக்கிய வங்கிகளிடமிருந்தும். அறையில் அமைதி கவ்வியது. ரித்தி ஆவணங்களை அன்விகாவின் முன்னால் வைத்தாள்.
நமது செயல்பாட்டு மூலதன வரம்புகள் வொர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ் உடனடி அமலாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. புதிய தொகைகள் எதையும் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அன்விகா கோப்பை வேகமாக திறந்தாள். இது எப்படி சாத்தியம்? நமது அனைத்து வசதிகளும் அடுத்த ஆண்டு வரை ஒப்புதல் அளிக்கப்பட்டவை ஆயிற்றே. நிதி இயக்குனர் ஆவணங்களை வாங்கி படித்தார். அவரது முகத்தின் நிறம் மாறியது. இது தற்காலிக தடை போல தெரியவில்லை என்று அவர் கூறினார். வங்கிகள் வெளிநாட்டு உத்தரவாதங்கள் எக்ஸ்டர்னல் கேரண்டீஸ் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளன. மகேந்திர தலால் முன்னோக்கிச் சாய்ந்தார். எந்த வெளிநாட்டு உத்தரவாதம்? நிதி இயக்குனர் பதிலளிப்பதற்கு முன்பு அன்விகாவை பார்த்தார். வியாஸ் கேபிட்டல் நெட்வொர்க். அன்விகாவின் கை நின்றது. கபீர் உடனடியாக கேட்டான், வியாஸ் கேபிட்டலுக்கும் துருவுக்கும் என்ன தொடர்பு? நிதி இயக்குனர் சாதாரணமாக கூறினார், அது அவரது முக்கிய பங்குதாரர்களில் ஒன்றாகும். போர்டு அறையில் பலர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அன்விகா கடுமையான குரலில் கூறினாள், துரு ஒரு முதலீட்டு ஆலோசகர் மட்டும்தான். அவரிடம் இவ்வளவு அதிகாரம் எப்படி இருக்க முடியும்? நிதி இயக்குனர் மெல்லிய குரலில் பதிலளித்தார். மேடம், கடந்த 5 ஆண்டுகளில் நமது 3 முக்கிய கிரெடிட் லைன்கள் அவரது நெட்வொர்க்கின் தனிப்பட்ட பரிந்துரை மற்றும் ஆபத்து ஆதரவின் ரிஸ்க் சப்போர்ட் அடிப்படையில்தான் ஒப்புதல் பெறப்பட்டன. அன்விகா சில கணங்கள் அவரை பார்த்து கொண்டே இருந்தாள். இது எனக்கு ஏன் எப்போதாவது சொல்லப்படவில்லை? உங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் நினைத்தோம். அந்த வாக்கியம் அவளது உள்ளே ஒரு கனமான பொருள் விழுவது போல விழுந்தது. அதே நேரத்தில் ரித்தியின் ஃபோன் ஒலித்தது. அவள் ஸ்கிரீனை பார்த்துவிட்டு வெளியே செல்ல அனுமதி கேட்டாள். ஆனால் அன்விகா கூறினாள், இங்கேயே பேசு. ரித்தி கால் அட்டெண்ட் செய்தாள். சில வினாடிகளுக்குப் பிறகு அவளது முகம் மேலும் இறுக்கமானது. ஆம், மாலைக்குள் பணம் செலுத்துவது சாத்தியமில்லை. தயவுசெய்து உற்பத்தி பணிகளை நிறுத்துங்கள். கால் துண்டிக்கப்பட்டது. யார் அது என்று அன்விகா கேட்டாள். சூரத்தின் 3 பெரிய அலகுகள் துணியும் நூலும் அனுப்புவதை நிறுத்திவிட்டன. ஏன்? அவர்களுக்கு கிரீக் இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. நமது ஆபத்து நிலை ரிஸ்க் லெவல் மாறிவிட்டது. அவர்கள் முன்பணம் கேட்கிறார்கள். ஒரு இயக்குனர் மேசையில் அடித்துவிட்டு, இன்றைக்கு பொருட்கள் வரவில்லை என்றால் 2 அலகுகளும் 10 வினாடிகளில் நின்றுவிடும் என்றார். கபீர் கூறினான், நான் அவர்களிடம் பேசுகிறேன். அவன் தனது போனை எடுத்து ஒரு எண்ணை டயல் செய்தான். கால் போகவில்லை. அவன் இன்னொரு எண்ணை தொடர்பு கொண்டான். அங்கேயும் எந்த பதிலும் இல்லை. மகேந்திரா கேட்டார், இது அந்த தொடர்பா? கடந்த கூட்டத்தில் இவர்கள் உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்பார்கள் என்று சொன்னீர்களே, அதே நபர்கள்தானே? கபீர் கூறினான், அவர்கள் ஒருவேளை மீட்டிங்கில் இருக்கலாம். நிதி இயக்குனருக்கும் தொடர்ச்சியாக போன் வரத் தொடங்கின. காண்ட்லாவின் லாஜிஸ்டிக் பங்குதாரர் நிலுவையில் உள்ள தொகையை குறிப்பிட்டு கண்டெய்னரை விடுவிக்க மறுத்துவிட்டார். வெளிநாட்டு வாடிக்கையாளர் ஒருவர் வங்கி உத்தரவாதத்தை மீண்டும் உறுதிப்படுத்துமாறு கோரியிருந்தார். கம்பெனியின் பணப்புழக்க நிலை திடீரென ஆபத்தான கட்டத்தை எட்டியது. அன்விகா ரித்தியிடம் கூறினாள், துருவுக்கு ஃபோன் செய். ரித்தி என்னை தட்டினாள். எந்த பதிலும் இல்லை. மீண்டும் செய். 2வது முறையும் கால் எடுக்கப்படவில்லை. அன்விகா தன் சொந்த போனை எடுத்தாள். துருவின் பெயத்தை தேடித் திறந்தாள். ஃபோன் நீண்ட நேரம் ஒலித்துவிட்டு துண்டிக்கப்பட்டது. நீதிமன்ற படிகளில் சொன்ன அந்த வாக்கியம் அவளது உள்ளே மீண்டும் எதிரொலித்தது. இனி நீ 2 ஆண்களுக்கு இடையில் மாறி மாறி ஓட வேண்டியிருக்காது. ஜெகதீஷ் நிலைமையை சமாளிக்க முயன்றார். ஒரு நபர் விலகுவதால் கம்பெனி நின்றுவிடாது அன்விகா. பயப்படத் தேவையில்லை. நிதி இயக்குனர் அவளது முகத்தை பார்த்துவிட்டுச் சொன்னார், இது வெறும் ஒரு நபரைப் பற்றிய விஷயம் அல்ல. துருவ்ஜியின் நெட்வொர்க்குடன் இணைந்த நிறுவனங்கள்தான் நமது மொத்த ஆபத்து திறனின் ரிஸ்க் கெப்பாசிட்டி பெரும்பகுதியை தாங்கி பிடித்துள்ளன. எவ்வளவு பெரிய பகுதி என்று மகேந்திரா கேட்டார். சில கணங்கள் அமைதி நிலவியது. சுமார் 68 முக்கிய திட்டங்களில் நேரடி பங்கு. அந்தச் செய்தியால் அறைக்குள் காற்று கூட பாரமாக மாறுவது போல் இருந்தது. அன்விகா நாற்காலியில் சரிந்து அமர்ந்தாள். கடந்த ஆண்டுகளில் நடந்த பல சம்பவங்கள் அவளது நினைவுக்கு வந்தன. ஏதேனும் ஒரு ஃபோன்கால் வந்ததும் துரு திடீரென எழுந்து வேறு அறைக்குச் செல்லும் தருணங்கள் நினைவுக்கு வந்தன. ஒரு முதலீட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்று மட்டுமே அவன் சுருக்கமாகச் சொன்ன அந்த பயணங்கள் ஞாத்திற்கு வந்தன. கம்பெனி சிக்கலில் மாட்டித் தவிக்கும்போதெல்லாம் சரியாக அதற்கு முந்தைய நாளில் கூட அந்தச் சிக்கல் மிராக்கிலஸ்லி எப்படி தீர்ந்தது என்பது அவளுக்கு புரிந்தது. அவன் யாருக்காக வேலை செய்கிறான் என்று அவள் ஒருபோதும் கேட்டதே இல்லை. அவன் தன்னை விட்டு விலகி ஓடுவதாக மட்டுமே அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். மகேந்திரா கோப்பை மூடிவிட்டுக் கூறினார், இந்த நியமன முன்மொழிவை உடனடியாக நிறுத்த வேண்டும்.
கபீர் உடனே குறுக்கிட்டான், அது சரியாக இருக்காது. இப்போது நெருக்கடி நிலை நிலவுகிறது. இந்த சமயத்தில் தலைமை மாற்றத்தை செய்வது மிகவும் அவசியமானது. ஒரு இயக்குனர் கடுமையான குரலில் கேட்டார், தற்போதைய நெருக்கடிக்கு உங்களிடம் என்ன தீர்வு இருக்கிறது? நான் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தொடர்பு கொள்ள முடியும். எந்த முதலீட்டாளர்? திரு கபீர். பெயரைச் சொல்லுங்கள். பேச்சுவார்த்தைகள் இரகசியமானவை, மகேந்திரா எரிச்சலுடன் கூறினார். இன்றைக்கு நமக்கு இரகசியமான தாக்கமிக்க வாக்கியங்கள் தேவையில்லை, உண்மையான பணம் தேவை. அன்விகா தனது இரு கைகளையும் மேசையில் ஊன்றினாள். கூட்டம் 1 மணி நேரத்திற்கு ஒத்திவைக்கப்படுகிறது. நிதித்துறை அனைத்து ஆபத்துகளையும் உடனடியாக மதிப்பிடுங்கள். உறுப்பினர்கள் எழத் தொடங்கினர். ஆனால் வெளியே செல்வதற்கு முன்பு ரித்தி மீண்டும் உள்ளே வந்தாள். மேடம், சுதந்திரமான தணிக்கை குழுவினர் ஆடிட் ஃபர்ம் கீழே வந்துவிட்டனர். அன்விகா கோப்பை திறந்தாள். இதை யார் அழைத்தது? நிதி இயக்குனர் பதிலளித்தார். ஒப்பந்தத்தின் ஒரு விதியின்படி வெளிநாட்டு உத்தரவாததாரர் விலகும்போது முக்கிய பரிவர்த்தனைகளின் சுதந்திரமான மீளாய்வு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ கட்டாயமாகிறது. கபீரின் விரல்கள் திடீரென செயலற்று நின்றன. எத்தனை காலத்திற்கான மீளாய்வு என்று அவன் கேட்டான். குறைந்தபட்சம் கடந்த 3 ஆண்டுகள். அவனது முகத்தில் ஒரு சிறிய மாற்றம் தென்பட்டது. ஆனால் மகேந்திரா அதை கவனித்துவிட்டார். தணிக்கைக் குழுவிற்கு மாநாட்டு அறை ஒதுக்கப்பட்டு சில மணி நேரங்களுக்குள் அவர்கள் நிதித்துறையிடமிருந்து ஆயிரக்கணக்கான டிஜிட்டல் பதிவுகள், கட்டண ஒப்புதல்கள் மற்றும் ஆலோசனை ஒப்பந்தங்களை கேட்டனர். அன்விகா தனது கேபினில் அமர்ந்து தொடர்ந்து துருவுக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்தாள். 5வது அழைப்புக்குப் பிறகு ஃபோன் எடுக்கப்பட்டது. ஹலோ. மறுபுறம் துருவின் அமைதியான குரல் கேட்டது. நீ ஏன் வங்கி உத்தரவாதத்தை வாபஸ் பெற்றாய்? அவை தன்னார்வ ஆதரவுகள்தான். அவைகள் முடிவுக்கு வந்துவிட்டன. இதனால் கம்பெனிக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். பின்னே ஏன் அப்படிச் செய்தாய்? சில கணங்கள் அமைதி நிலவியது. ஏனென்றால் எந்த பின்னணியும் சரிபார்க்கப்படாத சந்தேகத்திற்கிடமான திட்டங்களைக் கொண்ட ஒரு நபரை நீ பங்குதாரராக மாற்ற முயன்று கொண்டிருந்தாய். அன்விகாவின் மூச்சு நின்றது. நீ என்னை உளவு பார்த்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, எனது முதலீட்டை பாதுகாக்கிறேன். இது பழிவாங்கும் செயல்தோனே. இது பழிவாங்குதலாக இருந்திருந்தால் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் சம்பளத்திற்காக நான் தனி பாதுகாப்பு நிதியை செக்யூரிட்டி ஃபண்ட் உருவாக்கியிருக்க மாட்டேன். அன்விகா அமைதியானாள். துரு தொடர்ந்து பேசினான். இன்று மாலை வரை தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் சம்பளம் பாதுகாப்பாக இருக்கும். அவசியமான உற்பத்தி அலகுகளுக்கு மட்டுமான எல்லைக்குட்பட்ட தொகைகளும் விடுவிக்கப்படும். ஆனால் கபீரை இந்த கம்பெனிக்கு உரிமையாக்குவதற்காக எனது பெயரையும் பணத்தையும் நான் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன். கம்பெனியில் உனக்கு இவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நீ எனக்கு ஏன் எப்போதாவது சொன்னதில்லை? நீ எப்போதாவது என்னை கேட்டிருக்கிறாயா? அவனது குரலில் கடினத்தன்மை இருக்கவில்லை. மாறாக அந்த அமைதியான குரல் அன்விகாவை மேலும் காயப்படுத்தியது. நீ என் கணவன். நீ என் மனைவி. இருபுறமும் அமைதி கவ்வியது. அன்விகா மெல்லிய குரலில் கூறினாள், இப்போது இது நம்முடைய சொந்த விஷயம் அல்ல. பின்னே நீ என்னதான் விரும்புகிறாய்? யாரோ ஒருவரின் தனிப்பட்ட உறவுக்காக ஆயிரக்கணக்கானோரின் எதிர்காலம் ஆபத்தில் ஆழ்த்தப்படக்கூடாது. கால் துண்டிக்கப்பட்டது. அன்விகா போனை பிடித்தபடியே சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தாள். அவளுக்குள் கோபம், அவமானம் மற்றும் பயம் ஆகிய உணர்வுகள் ஒன்றாக போராடிக் கொண்டிருந்தன. அவளால் இன்னும் துரு சொல்வதுதான் சரி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கபீரிடமிருந்து எந்தவொரு டோசமான தீர்வும் வரவில்லை என்பதை அவளால் முதல் முறையாக உணர முடிந்தது. மாலை அதிகாலை 4 மணிக்கு தணிக்கைக் குழுவினர் ஆடிட் டீம் ஆரம்ப அறிக்கையை கேட்டனர். நிதித்துறையைச் சேர்ந்த 2 ஊழியர்கள் பயந்திருந்தனர். ஒரு கோப்புறையில் ஃபோல்டர் முழுமையான ஆவணங்கள் இல்லாத 17 கட்டண பதிவுகள் கண்டெடுக்கப்பட்டன. மொத்தத் தொகை அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது. கிட்டத்தட்ட 11 கோடியே 80 லட்சம். அன்விகா கோப்பை தன் முன்னால் வைத்துக் கொண்டாள். இந்த கட்டணங்கள் எந்த தலைப்பின் கீழ் செய்யப்பட்டன? தலைமை தணிக்கையாளர் கூறினார். சந்தை உத்தி, மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, வெளிநாட்டு ஆலோசனை, ஃபாரின் கன்சல்டன்சி, டிஜிட்டல் விரிவாக்கம் மற்றும் ஏற்றுமதி அறிமுக கட்டணங்கள். இவற்றுக்கான சேவைகள் எங்கே வழங்கப்பட்டன? சிலவற்றுக்கான ஆதாரங்கள் உள்ளன, சிலவற்றுக்கு இல்லை. மகேந்திரா கேட்டார். இதற்கு ஒப்புதல் அளித்தது யார்? தலைமை தணிக்கையாளர் பட்டியலை முன்னால் வைத்தார். பல கட்டணங்கள் கபீரின் பரிந்துரையின் பேரில்தான் செய்யப்பட்டுள்ளன. இறுதி ஒப்புதல் சில சமயங்களில் அன்விகாவின் அலுவலகத்திலிருந்தும் சில சமயங்களில் ஜெகதீஷின் குழுவிலிருந்தும் வழங்கப்பட்டுள்ளது. அன்விகா கபீரை பார்த்தாள். நீதான் இந்த கம்பெனிகளை பரிந்துரைத்தாயா? ஆம், ஆனால் சேவைகள் வழங்கப்பட்டன. அதற்கான ஆதாரங்கள் நிதித்துறையிடம் இருக்கும். தலைமை தணிக்கையாளர் தலையசைத்தார்.
எங்களிடம் விளக்கக்காட்சிகள் பிரசன்டேஷன்ஸ் மட்டுமே உள்ளன, சுதந்திரமான பணி அறிக்கைகள் எதுவும் இல்லை. தணிக்கை குழுத் தலைவர் திரையில் கம்பெனி பதிவை காட்டினார். 2 ஆலோசனை கம்பெனிகள் ஒரே முகவரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த முகவரி ஒரு சிறிய அபார்ட்மெண்ட் என்பது தெரியவந்தது. 3வது கம்பெனியின் இயக்குனர் கபீரின் பழைய கல்லூரி நண்பர். 4வது கம்பெனியில் அவனது அத்தை மகள் பெயரளவிலான முதலீட்டாளராக இருந்தாள். அறையில் இருந்தவர்களின் பார்வைகள் கபீர் மீது பதிந்தன. இது வெறும் தற்செயல் நிகழ்வு என்று அவன் கூறினான். மகேந்திரா கேட்டார், 4 முறையா? வியாபார உறவுகள் பெரும்பாலும் அறிமுகமானவர்கள் மூலமாகத்தான் உருவாகின்றன. தணிக்கை குழுத்தலைவர் அடுத்த ஸ்லைடை காட்டினார். இந்த நிதி பரிமாற்றம் யாருடையது என்று அன்விகா கேட்டாள். பதில் வருவதற்கு சில கணங்கள் ஆயின. ஆரம்பகட்ட பொருத்தத்தின்படி திரு கபீர் சூரியின் பெயருடன் இணைக்கப்பட்ட கணக்கிற்கு. கபீர் கோபத்துடன் எழுந்து நின்றான். இது தவறு. ஆவணங்களில் உங்களது அடையாள எண் இணைக்கப்பட்டுள்ளது. யாரோ தரவுகளில் டேட்டா கைவரிசை காட்டியுள்ளனர். அன்விகா அவளது வாழ்க்கையில் முதன்முறையாக அவனை இப்படி பார்த்தாள். எப்போதும் பரிச்சயமான ஒருவன் திடீரென அந்நியனாக மாறுவதைப் போல இருந்தது. உனக்கு அவ்வளவு கடன் இருந்ததா? அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். கம்பெனி பணத்திலிருந்து அது அடைக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட கடன் இப்போது தனிப்பட்ட விஷயம் அல்ல. கபீரின் குரல் உயர்ந்தது. நான் கம்பெனிக்கு எதிர்காலத்தை வழங்கியுள்ளேன். நான் உருவாக்கிய நெட்வொர்க்கின் மதிப்பை யாராலும் பார்க்க முடியவில்லை. மகேந்திரா கூறினார், எங்களுக்கு எதிர்காலம் எதுவும் தெரியவில்லை, கட்டணங்கள் மட்டுமே தெரிகின்றன. ஜெகதீஷ் உடனடியாக குறுக்கிட்டார், ஒரு ஆரம்ப அறிக்கையின் அடிப்படையில் எவரதும் நற்பெயரை கெடுக்காதீர்கள். முழுமையான விசாரணைக்கு நாம் அனுமதியளிக்க வேண்டும். அன்விகா தனது மாமாவை பார்த்தாள். இந்த ஒப்பந்தங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஜெகதீஷ் சாதாரணமாக கூறினார். சில முன்மொழிவுகள் கமிட்டியின் முன் வந்தன. விரிவான பணிகளை உன்னது குழுதான் பார்த்தது. இதை கேட்ட கபீர் அவர்களை பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு கணத்திற்கு துரோகத்தின் வெளிப்பாடு தோன்றியது. ஜெகதீஷ் இவ்வளவு விரைவாக தன்னை விட்டு விலகிவிடுவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில் மனிதவளத்துறை தலைவர் HR ஹெட் அறைக்குள் வந்தார். அவரது கையில் ஒரு சீல் வைக்கப்பட்ட கடித உரை இருந்தது. இதை இன்று மதியம் அலுவலகத்தில் யாரோ விட்டுச் சென்றுள்ளனர் என்றார். அனுப்புனர் பெயர் இல்லை. அன்விகா கடித்த உரையை பிரித்தாள். உள்ளே பல புகைப்படங்கள் இருந்தன. முதல் புகைப்படத்தில் கபீர் ஒரு பெண்ணுடன் மும்பை ரேஸ்கோர்ஸில் அமர்ந்திருந்தான். 2வது புகைப்படத்தில் இருவரும் கோவாவில் உள்ள ஒரு ரிசார்ட்டின் லாபியில் இருந்தனர். 3வது புகைப்படத்தில் அந்த பெண் அவனது கையை பிடித்துக்கொண்டு விமான நிலையத்திற்கு வெளியே வந்து கொண்டிருந்தாள். அந்த தேதி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முந்தையது. அன்விகாவின் விரல்கள் குளிர்ந்து போயின. இது யார் என்று அவள் கேட்டாள். கபீர் புகைப்படங்களை பார்த்துவிட்டு உடனடியாக கூறினான், ஒரு பழைய தோழி. நாங்கள் ஒரு மீட்டிங்கிற்காக ஹோட்டலுக்குச் சென்றிருந்தோம். அன்விகா அடுத்த புகைப்படத்தை அவனுக்கு முன்னால் வைத்தாள். அதில் கபீர் அதே பெண்ணை கட்டியணைத்துக் கொண்டிருந்தான். இது எந்த வகையான மீட்டிங்? கபீரின் குரல் மெலிந்து போனது. அப்போது அறைக்குள் யாரும் பேசவில்லை. அன்விகா தனது வாழ்க்கையின் இன்னொரு முகத்தை திடீரெனப் பார்த்தாள். அவள் கபீருடன் சென்றிருந்த உதய்பூர் ஹோட்டல் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது அவள் துருவிடம் சூரத்திற்கு பயணம் செய்வதாக பொய் சொல்லியிருந்தாள். தன் கணவனின் குறுஞ்செய்திகளை அவள் கண்டுகொள்ளாமல் விட்ட அந்த நாட்களும் நினைவுக்கு வந்தன. துரு ஒருவேளை எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் ஏற்றுக்கொண்ட அந்த பொய்கள் நினைவுக்கு வந்தன. இப்போது அதே பொய்கள்தான் அவளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த கபீரின் வாயிலிருந்து வந்தன. இதை யாரோ திட்டமிட்டு. எத்தனை காலமாக? இது பார்ப்பது போல் அல்ல. ஒவ்வொரு பொய்யான மனிதனும் ஏன் எப்போதும் இதே வாக்கியத்தைச் சொல்கிறான்? கபீர் அவளை நோக்கி வர முயன்றான். ஆனால் அன்விகா தன் கையை உயர்த்தி அவனை தடுத்தாள். தணிக்கை குழுத் தலைவர் கடுமையான குரலில் கூறினார், அந்த பெண்ணின் கணக்கிற்கும் 2 ஆலோசனை கம்பெனிகளிலிருந்து பணம் அனுப்பப்பட்டுள்ளது. இப்போது அன்விகா மட்டுமல்ல, முழு அறையும் அதிர்ச்சியில் உறைந்து போனது. மகேந்திரா கூறினார், கம்பெனி பணத்திலிருந்து உங்கள் சொந்த உறவுகளுக்கான செலவுகளை செய்திருக்கிறீர்கள், இல்லையென்றால் ஏன் பணம் செலுத்தப்பட்டது? கபீர் பதிலளிக்கவில்லை. அவனது நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை உலகளாவிய விரிவாக்கத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருந்த நபர் இப்போது தனது நாற்காலியின் அருகில் நின்று கொண்டு பார்வையை தாழ்த்திக் கொண்டிருந்தான். அன்விகா மெமையாக கூறினாள், உனக்காக நான் என்னவெல்லாம் இழந்தேன் தெரியுமா? கபீர் எரிச்சலுடன் கூறினான், நீ விவாகரத்து செய்ய வேண்டும் என்று நான் உன்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் நீ என்னை தடுக்கவும் இல்லையே. அது உன் முடிவுதானே? அந்த வாக்கியம் அன்விகாவின் உள்ளத்தில் இருந்த கடைசி நம்பிக்கையின் மீதும் ஒரு பலத்த அடியாக விழுந்தது. ஆம், அது அவளது முடிவுதான்.
கபீர் அவளுக்கு துரோகம் செய்திருந்தான். ஆனால் துருவை விட்டு விலகுவது அவளது சொந்த முடிவுதான். எந்தவொரு சாக்கும் அவளை இந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. மாலைக்குள் போர்டு கபீரின் நியமன முன்மொழிவை ரத்து செய்தது. அவனது அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. கம்பெனியின் டிஜிட்டல் அமைப்புகளுக்கான அவனது அணுகல் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் நெருக்கடி அத்துடன் முடிவடையவில்லை. தணிக்கை குழுவினருக்கு ஒரு மின்னஞ்சல் சங்கிலி இமெயில் செயின் கிடைத்தது. அதில் கம்பெனியின் உள்விவரங்கள் வெளிநபர்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தன. அவற்றுள் நில மதிப்பீடு, பங்கு அமைப்பு மற்றும் வங்கி விவரங்களின் இரகசிய தகவல்களும் அடங்கியிருந்தன. அன்விகா கேட்டாள், இந்த மின்னஞ்சல்கள் எந்த கணக்கிலிருந்து அனுப்பப்பட்டன? கபீரின் உதவியாளரின் கணக்கிலிருந்து என்று தணிக்கைத் தலைவர் ஸ்கிரீனை திருப்பிக் காட்டினார். ஒரு முகவரி ஒரு நிதி ஆலோசகரின் பெயரில் இருந்தது. மற்றொரு முகவரி ஒரு முதலீட்டு கம்பெனியுடையது. அதன் அடையாளம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. கபீர் கூறினான், என் உதவியாளர் என்ன அனுப்பினான் என்று எனக்குத் தெரியாது. மகேந்திரா கடுமையான குரலில் கூறினார், இன்றைக்கு உங்களுக்கு எதைப் பற்றியுமே தெரியவில்லை. இரவு காலை 7 மணி அளவில் பெரும்பாலான ஊழியர்கள் சென்றுவிட்ட பிறகு கீழே ஒரு பெண் அன்விகாவை சந்திக்க விரும்புவதாக பாதுகாப்புத்துறை தகவல் தெரிவித்தது. அவளது பெயர் ரூபல் திரிவேதி என்று கூறினாள். நிதி இயக்குனர் திடீரென அமைதியானார். அவள் நமது முன்னாள் உள் தணிக்கையாளர், இன்டர்னல் ஆடிட்டர் என்றார் அவர். சுமார் 1 வருடத்திற்கு முன்பு அவள் வேலையை விட்டுவிட்டாள். ஏன் என்று அன்விகா கேட்டாள். அவள் சில ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாள். அவள் கம்பெனியுடன் ஒத்துழைக்கவில்லை என்று கூறப்பட்டது. யார் சொன்னது? நிதி இயக்குனர் ஜெகதீஷை பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்திக் கொண்டார். ரூபல் போர்டு அறைக்கு அழைத்து வரப்பட்டாள். அவள் சுமார் 40 வயது, மதிக்கத்தக்க அமைதியான சுபாவம் கொண்ட பெண். சாதாரண பருத்திச் சேலை அணிந்திருந்தாள். கையில் ஒரு பழைய லேப்டாப் இருந்தது. அறைக்குள் நுழையும்போது அவளது முகத்தில் பயம் இருந்தது. ஆனால் கண்களில் உறுதியும் இருந்தது. அவள் அன்விகாவை வணங்கினாள். என்னை மன்னியுங்கள் என்றாள். நான் முன்பே உங்களிடம் வந்திருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தெரியும்? ரூபல் தன் பையிலிருந்து ஒரு பென்டிரைவையும் ஆவணக்கட்டையும் வெளியே எடுத்தாள். நான் இந்த நிறுவனங்களின் கட்டண முறைகளை சோதிக்கத் தொடங்கியபோது என்னை நிறுத்தச் சொன்னார்கள். பின்னர் எனது குடும்பத்திற்கும் மிரட்டல் வந்தது. நான் வேலையை விட்டுவிட்டேன். ஆனால் ஆதாரங்களின் நகலை என்னிடம் வைத்துக்கொண்டேன். கபீர் உடனடியாக கூறினான், இந்த பெண் பொய் சொல்கிறாள். இவள் கம்பெனியிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டவள். ரூபல் முதன்முறையாக அவனை பார்த்தாள். நான் வேலை நீக்கம் செய்யப்படவில்லை. என்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தார்கள். யார்? ரூபல் பதிலளிக்கவில்லை. அவள் பென்டிரைவை ஸ்கிரீனுடன் இணைத்தாள். அதில் கட்டணப் பதிவுகள், குரல் பதிவுகள், செய்திகள் மற்றும் மின்னஞ்சல்கள் இருந்தன. ஒரு பதிவில் கபீரின் குரல் தெளிவாக கேட்டது. தொகையை வெவ்வேறு கணக்குகளுக்கு பிரித்துக் கொடுங்கள். ஒரே நேரத்தில் சென்றால் கேள்விகள் எழும். மற்றொரு குரல் கேட்டது, ஒருவேளை தணிக்கை ஆடிட் நடந்தால் என்ன செய்வது? அதற்கு கபீர் பதிலளித்தான், நமது ஆட்கள் அங்கே இருக்கிறார்கள். எந்த கோப்பும் மேலே செல்லாது. விசாரணை முடிந்துவிட்டது. அன்விகா கபீரை பார்த்தாள். அவனது முகத்தில் இனிமேல் எந்தவொரு நம்பிக்கைக்குரிய பாவனையும் மிஞ்சியிருக்கவில்லை. இதை நீங்கள்தான் செய்தீர்கள். கபீர் பேசத் தன் உதடுகளை பிரித்தான். ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. ரூபல் கூறினாள், கபீர் சூரி தனியாக இந்த முடிவுகளை எடுத்திருக்க முடியாது. அப்போது அவனிடம் எந்தவொரு அதிகாரப்பூர்வ பதவியும் இருக்கவில்லை. அவனது ஒவ்வொரு கட்டணத்திற்கும் குடும்பத்தில் உள்ள ஒரு மூத்த நபர் வழிவகுத்துக் கொடுத்தார். அறையில் இருந்த அனைவரும் சிலிர்த்துப் போய் நின்றனர். அன்விகா மெமையாக கேட்டாள், யார்? ரூபல் ஆவணங்களிலிருந்து ஒரு மின்னஞ்சலை வெளியே எடுத்தாள். அதில் கட்டண ஒப்புதல் உத்தரவுகளிலிருந்து அனுப்புனரின் பெயர் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் டிஜிட்டல் கையொப்பங்களும் உள்குறியீடுகளும் தெளிவாக இருந்தன. நிதி இயக்குனர் அந்த பார்த்தவுடன் தனது முகத்தை திருப்பிக் கொண்டார். அன்விகாவின் குரல் கடுமையாக மாறியது. பெயரைக் கூறுங்கள். ரூபல் முதலில் ஜெகதீஷை பார்த்தாள். பின்னர் அன்விகாவை பார்த்துவிட்டுச் சொன்னாள், இந்த அனைத்து பரிவர்த்தனைகளுக்கு பின்னால் கபீர் மட்டும் இருக்கவில்லை. உங்களை இந்த கம்பெனிக்கு அழைத்து வரச் செய்தவர், அவரது ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் வாங்கிக் கொடுத்தவர் மற்றும் என்னை வாயை மூடிக்கொள்ளச் சொன்னவர் உங்கள் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்தான். அன்விகாவின் கையிலிருந்த புகைப்படங்களின் கட்டு கீழே நழுவி விழுந்தது. அந்த கணத்தில்தான் அவளுக்கு முதன்முறையாக புரிந்தது. அவளது திருமணம், அவளது துரோகம் மற்றும் கம்பெனியின் நெருக்கடி ஆகியவை தனித்தனி நிகழ்வுகள் அல்ல. யாரோ ஒருவன் அவளது லட்சியத்தை புரிந்து கொண்டிருக்கிறான். யாரோ ஒருவன் அவளது தனிமையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். மேலும் யாரோ ஒருவர் மிக திட்டமிட்டுத்தான் கபீரை அவளது வாழ்க்கைக்குள் அனுப்பியிருக்கிறார்கள். ரூபல் திரிவேதியின் இறுதி வார்த்தைகளுக்குப் பிறகு போர்டு அறையில் கவ்விய அமைதி சாதாரண அசௌகரியமான அமைதி அல்ல.
அது ஒரு குடும்பம் தனக்குள் மறைந்திருக்கும் ஒரு உண்மையை எதிர்கொள்ளும்போது ஏற்படும் மௌனம். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுவது கடினம் மட்டுமல்ல, அவமானகரமானதாகவும் இருந்தது. அன்விகாவின் பார்வைகள் மெல்லத் திரும்பி ஜெகதீஷின் மீது நிலைத்தன. அவர் தனது நாற்காலியில் அமர்ந்திருந்தார். முகம் அமைதியாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த அவரது கைகள் பேனாவை எவ்வளவு இறுகப் பிடித்திருந்தனவென்றால் விரல் நுனிகள் வெளிறிப்போய்விட்டிருந்தன. மாமா, அன்விகா கூறினாள். ரூபல் யாரைப் பற்றி பேசுகிறாள்? ஜெகதீஷ் உடனடியாக பதிலளிக்கவில்லை. அவர் முதலில் அறையிலிருந்த மற்ற இயக்குநர்களை பார்த்தார். பின்னர் ரூபலை பார்த்தார். இந்த பெண் பல ஆண்டுகளாக கோபத்தில் இருக்கிறாள் என்றார் அவர். இவள் கம்பெனியை விட்டுச் சென்றதிலிருந்து பலரின் மீது பழி சுமத்தி வருகிறாள். ஏதோ பழைய மின்னஞ்சலை பார்த்துக்கொண்டு தவறான முடிவு எடுப்பது முட்டாள்தனம். ரூபல் அமைதியான குரலில் கூறினாள். நான் எந்த பழைய மின்னஞ்சலையும் பார்க்கவில்லை. என்னிடம் முழுமையான சங்கிலித் தொடர் உள்ளது. அவள் ஸ்கிரீனில் ஒரு புதிய கோப்புரையை திறந்தாள். அதில் ஏராளமான செய்திகள் இருந்தன. சிலவற்றில் கட்டளைகளுக்கான வழிமுறைகள் இருந்தன. சிலவற்றில் ஒப்பந்தங்களின் மொழியை மாற்றும் உத்தரவுகள் இருந்தன. சிலவற்றில் விநியோக கம்பெனிகளின் பெயர்கள் இருந்தன. பல செய்திகள் நேரடியாக ஜெகதீஷின் தனிப்பட்ட உதவியாளரின் கணக்கிலிருந்து அனுப்பப்பட்டிருந்தன. ஜெகதீஷ் நாற்காலியை விட்டு எழுந்தடைந்தார். என் உதவியாளரின் கணக்கை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தியிருக்கலாம். ரூபல் அடுத்த ஆவணத்தை முன்னால் வைத்தாள். அது ஜெகதீஷின் கையொப்பத்துடன் ஸ்கேன் செய்யப்பட்ட ஒரு நோட்ஷீட் ஆகும். இது உங்களது ஒப்புதல்தான் என்றாள் அவள். இது ஏதேனும் சாதாரண ஆலோசனை கட்டணம் தொடர்பானதாக இருக்கலாம். ஆனால் அந்த தொகை கபீரின் கல்லூரி நண்பர் இயக்குநராக இருக்கும் அதே கம்பெனிக்குத்தான் சென்றிருந்தது. ஜெகதீஷ் முதன்முறையாக கபீரை பார்த்தார். கபீர் அதுவரை அறையின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தான். நீங்கள் எல்லாமே பாதுகாப்பானது என்றுதானே சொன்னீர்கள் என்று அவன் தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தான். ஜெகதீஷின் முகம் இறுகியது. வாய் மூடு. அந்த 2 வார்த்தைகளே முழு அறைக்கும் போதுமானதாக இருந்தது. மகேந்திரதலால் மெல்லிய குரலில் கூறினார். அப்படியானால் நீங்கள் இருவரும் முன்பே ஒருவருக்கொருவர் அறிந்திருக்கிறீர்களா? கபீர் உடனடியாக கூறினான். நான் இவர்களை அறிந்திருந்தேன். ஆனால் இதன் அர்த்தம். கபீர்! அன்விகா அவனை தடுத்தாள். நீ என் வாழ்க்கைக்குள் முதன்முறையாக எப்போது வந்தாய்? உனக்கு தெரியுமா? நாம் எங்கே முதலில் சந்தித்துக் கொண்டோமென்று நான் கேட்கவில்லை. என் வாழ்க்கையைப் பற்றி நீ எப்போது முதல்முறையாக கேள்விப்பட்டாய் என்று கேட்கிறேன். கபீரின் பார்வை ஜெகதீஷின் மீது விழுந்தது. அன்விகா அந்த பார்வைகளை கவனித்துவிட்டாள். அவளது முகத்தில் எஞ்சியிருந்த இறுக்கமும் உடைந்து போனது. மாமாதான் உன்னிடம் என்னைப் பற்றிச் சொன்னாரா? அன்விகா, விஷயம் அப்படி அல்ல. நேரடியான பதிலைச் சொல். கபீர் தனது உதடுகளை கடித்துக் கொண்டான். ரூபல் மற்றொரு ஆடியோவை போட்டாள். அந்தப் பதிவில் ஜெகதீஷின் குரல் தெளிவாக கேட்டது. அவளுக்கு தன் தந்தையின் நிழலிலிருந்து வெளியே வர முடிந்தது என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். அந்த பதிவு முடிந்தவுடன் அன்விகாவின் கண்கள் மூடிக்கொண்டன. கடந்த பல ஆண்டுகளாக அவளுக்குள் இருந்த அதிருப்தி, தனிமை மற்றும் லட்சியம் ஆகியவை அவளுடைய சொந்தமானவைதான். ஆனால் யாரோ ஒருவர் அவளை மிகவும் கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் அவளது ஒவ்வொரு பலவீனத்தையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவளுக்கு எதனுடைய பசி மிக அதிகமாக இருக்கிறது என்பதை யாரோ நன்கு அறிந்திருந்தார்கள். அங்கீகாரம், ஜெகதீஷ் கூறினார். ஒரு வாக்கியத்தை அதன் சூழலிலிருந்து மாற்றி ஒலிக்கவிட்டு குடும்பத்தின் மீது பழி சுமத்த முடியாது. அன்விகா அவரை பார்த்தாள். நீங்கள்தான் அவனை என்னிடம் அனுப்பி வைத்தீர்களா? நான் அறிமுகம் செய்து வைத்தேன், அவ்வளவுதான். ஏன்? ஏனென்றால் அந்த நேரத்தில் நீ உடைந்து போயிருந்தாய். கம்பெனிக்கு புதிய ஆட்கள் தேவைப்பட்டனர். கம்பெனிக்கா அல்லது உங்களுக்கா? ஜெகதீஷின் கண்களில் முதன்முறையாக கடினத்தன்மை வெளிப்படையாகத் தெரிந்தது. உன் அப்பாவுக்குப் பிறகு எல்லாவற்றையும் யார் கவனித்துக் கொண்டது என்று உனக்கு தெரியுமா? உன் அம்மா அழுது கொண்டிருந்தாள். நீ அனுபவமற்றவளாக இருந்தாய். நான் மட்டும் இல்லையென்றால் போர்டு உன்னை முதல் ஆண்டிலேயே துரத்தியடித்திருக்கும். அதே உதவிக்கு பதிலாக உங்கள் சொந்த ஆட்களை கம்பெனிக்குள் திணித்தீர்களா? நான் குடும்பத்தை காப்பாற்றினேன். ரூபல் கூறினாள். நீங்கள் குடும்பத்தை பாதுகாக்கவில்லை, செய்தார். ஜெகதீஷ் அவளை நோக்கி விரலை நீட்டினார். நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? அன்விகா மெல்லிய ஆனால் தெளிவான குரலில் கூறினாள். அவரை பேசவிடுங்கள். ஜெகதீஷால் நம்ப முடியவில்லை. பல ஆண்டுகளாக குடும்பத்தின் ஒழுக்கத்தைப் பற்றி அவர் பாடம் கற்பித்து வந்த அந்த பெண் தனது உத்தரவுக்கு எதிராக நிற்பார் என்று அவர் நினைத்திருக்கவில்லை. அவர் தனது நாற்காலியை பின்னால் தள்ளினார். உனக்கு உன் மாமா மீது நம்பிக்கை இல்லை என்றால் இந்த அவமானகரமான கூட்டத்தில் நான் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன். மகேந்திரா கூறினார்.
உள் விசாரணை முடியும் வரை நீங்கள் எங்கு செல்ல முடியாது. உங்களது அனைத்து வாக்களிக்கும் உரிமைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் முன்மொழிவு வைக்கப்படும். ஜெகதீஷ் முறைத்து பார்த்தார். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என்னிடம் குடும்பத்தின் ப்ராக்ஸி உரிமை உள்ளது. அன்விகா நிதி இயக்குனரிடம் கேட்டாள். அந்த உரிமை இன்னும் ஆக்டிவாக இருக்கிறதா? அவர் மெல்லிய குரலில் கூறினார். சில ஆவணங்களின்படி ஆம். இது பற்றி எனக்கு ஏன் தெரிவிக்கப்படவில்லை? இது குடும்பத்திற்குள்ளான விஷயம் என்று கூறப்பட்டது. ஜெகதீஷ் தனது கோப்புகளை எடுத்தார். நீ இப்போது உணர்ச்சிவசப்பட்டு முடிவு எடுக்கிறாய். கம்பெனி நடத்துவது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை கேட்பதைப் போல எளிதல்ல என்பதை நாளை நீ புரிந்து கொள்வாய். அன்விகா கூறினாள். இன்றுவரை நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றால், என் அப்பாவுக்குப் பிறகு நீங்கள்தான் எங்களுக்கு துணை நின்றீர்கள் என்று. ஆனால் கபீரை என் வாழ்க்கைக்குள் அனுப்பி கட்டணங்களை மறைத்து என் அம்மாவின் அதிகாரங்களை பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு துணை நிற்கவில்லை, மாறாக எங்களை சார்ந்து இருக்கச் செய்திருக்கிறீர்கள். ஜெகதீஷ் கதவு வரை சென்றார். அங்கு நின்று கொண்டு அவர் கூறினார். யாரும் யாரையும் சார்ந்து இருக்கச் செய்ய முடியாது. எவர்களுக்கு தாங்களே சொந்த காலில் நிற்கும் திறன் இல்லையோ அவர்கள்தான் சார்ந்து இருக்கிறார்கள். கதவு மூடப்பட்டது. அந்த வாக்கியம் அன்விகாவின் உள்ளத்தை ஆழமாக காயப்படுத்தியது. ஏனெனில் அதில் அவமானம் மட்டுமல்ல, ஒரு சதவீத உண்மையும் இருந்தது. பல ஆண்டுகளாக அவள் கடினமான முடிவுகளை எடுக்கும் பொறுப்பை மற்றவர்களிடம்தான் விட்டுவிட்டிருந்தாள். ககனோ மாமாவை நம்பினாள், ககனோ கபீரை நம்பினாள், எப்போதும் கண்ணுக்குத் தெரியாமல் உதவி செய்யும் துருவை நம்பினாள். ஆனால் தன்னைத்தானே ஒரு சுதந்திரமானவளாக நினைத்துக் கொண்டிருந்தாள். அன்று இரவு போர்டு மீட்டிங்கில் அன்விகாவை தற்காலிகமாக நிர்வாகத்திலிருந்து விலக்கி வைக்கும் முன்மொழிவு வைக்கப்படவில்லை. ஆனால் அனைத்து பெரிய கட்டணங்களும் நிறுத்தப்பட்டன. ஜெகதீஷின் குழு கலைக்கப்பட்டது. கபீர் கட்டிடத்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட்டு அவனது சாதனங்கள் தணிக்கை குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டன. அன்விகா தனது கேப்பினில் தனியாக அமர்ந்திருந்தாள். அவளது வெள்ளைச்சூட்டின் கையில் காஃபியின் சின்ன கரை படிந்திருந்தது. தலைமுடி கலைந்திருந்தது. ரித்தி அவளது முன்னால் 3 பொருட்களை வைத்திருந்தாள். விவாகரத்து உத்தரவின் டிஜிட்டல் நகல், கபீரின் புகைப்படங்கள் மற்றும் ரூபல் கொடுத்த கட்டணப் பதிவுகள். ஒரே நாளில் அவளது வாழ்க்கையின் 3 வெவ்வேறு உண்மைகளாக அவை மாறிவிட்டிருந்தன. அவள் தன் தாய்க்கு ஃபோன் செய்தாள். கோகிலா ஃபோனை எடுத்ததும் கூறினார். அன்விகா, நான் உனக்கு எத்தனை முறை ஃபோன் செய்தேன்? வங்கி அதிகாரிகள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். என்ன நடக்கிறது? மா, நீங்கள் உங்களது வாக்களிக்கும் உரிமைகளை எப்போது மாமாவிடம் கொடுத்தீர்கள்? மறுமுனையில் மௌனம் நிலவியது. நீ எப்போது கொடுத்தாய்? உங்க அப்பா இறந்த பிறகு எவ்வளவு காலத்திற்கு? அப்போது எந்த காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. நீங்கள் ஏன் இதை என்னிடமிருந்து மறைத்தீர்கள்? கோகிலாவின் குரல் கனிந்தது. நான் உன் நலனுக்காகத்தான் செய்தேன். கம்பெனியில் அவ்வளவு ஆண்கள் இருந்தனர். யாரும் நம் பேச்சை கேட்கவில்லை. உன் மாமாதான் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்தான். உரிமைகளைக் கொடுத்து கட்டணக் குழுக்களை உருவாக்கினீர்களா? அவருடைய ஆட்களை நியமித்தீர்களா? கபீரை என் வாழ்க்கைக்குள் அனுப்பி வைத்தீர்களா? கபீரை என் வாழ்க்கைக்குள் அனுப்பி. கோகிலாவின் மூச்சு திணறியது. இதற்கும் ஜெகதீஷுக்கும் என்ன தொடர்பு? மிக ஆழமான தொடர்பு. கோகிலா உடனடியாக கூறினார். இல்லை, உன் மாமா அப்படி செய்திருக்க மாட்டார். அன்விகா கசப்புடன் சிரித்தாள். நானும் கூட கபீர் அப்படி செய்திருக்க மாட்டான் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த வாக்கியத்திற்கு பிறகு கோகிலா அமைதியாகிவிட்டார். அன்விகா தனது தாயிடம் முதன்முறையாக எந்த ஒரு தயக்கமுமின்றி கூறினாள். குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது என்று நீங்கள் எப்போதும் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். மாமாவை மதிக்க வேண்டுமென்றீர்கள். கணவருடன் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட சமூகத்தின் முன்னால் புன்னகைக்க வேண்டும் என்றீர்கள். ஆனால் குடும்பத்தில் யாராவது தவறு செய்தால் அவர்களை எதிர்த்து எப்படி நிற்பது என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே. நான் உன் தாய். என்னிடம் இப்படி. நீங்கள் என் தாய்தான். அதனால்தான் உங்களது முடிவுகளின் தாக்கம் என் மீது மிக அதிகமாக இருந்தது. கோகிலா அழத் தொடங்கினார். நீ என்னைத்தான் குற்றப்படுத்துகிறாயா? நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை அம்மா. முதல் முறையாக பொறுப்புகளை பிரித்துக் கொடுக்கிறேன். கால் துண்டிக்கப்பட்ட பிறகு அன்விகா நீண்ட நேரம் அழுதாள். கபீருக்காகவும் இல்லை, துருவுக்காகவும் இல்லை. அவள்தான் மாறிய அந்த பெண்ணுக்காக அழுதாள். மறுநாள் காலையில் சிராக் துருவிடம் இரவு முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் அறிக்கையை கொடுத்தார். ஜெகதீஷ் பாரிக் பழைய ப்ராக்ஸி ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டத் தயாராகி வருகிறார் என்றார் அவர். அன்விகாவை முற்றிலுமாக அகற்றுவது, வெளிநாட்டு முதலீட்டாளர்களை உள்ளே கொண்டு வருவது மற்றும் சில சொத்துக்களை விற்பதற்கு ஒப்புதல் பெறுவதுதான் இதன் நோக்கம். துரு கோப்பினை திறந்தான்.
வாங்குபவர் ஒரு தனியார் முதலீட்டு நிதி நிறுவனம்தான். ஆனால் அதன் முதலீட்டாளர்களில் ஜெகதீஷின் பழைய கம்பெனிகளுடன் தொடர்புடைய 2 பெயர்கள் இருந்தன. இது முதலீடு அல்ல, கட்டுப்பாட்டை கைப்பற்றும் முயற்சி என்றார் துரு. ஆம், ஒருவேளை போர்டு இதற்கு ஒப்புதல் அளித்துவிட்டால் அவர்கள் சூரத்தின் 2 அலகுகள் காண்ட்லா கிடங்கு மற்றும் அகமதாபாத் நிலத்தை அடமானம் வைத்துவிடலாம். அன்விகாவுக்கு இது பற்றி தெரியுமா? இப்போது வரை இல்லை. துரு ஜன்னல் அருகில் சென்றான். அவனது உள்ளே 2 குரல்கள் ஒலித்தன. ஒரு குரல் சொன்னது, இது அவளது குடும்பம் அல்ல, அவளது பொறுப்பும் அல்ல. மற்றொரு குரல் அகமதாபாத்தில் நடந்த அந்த பழைய மாலையை அவனுக்கு நினைவூட்டியது. ஹேமந்த் ஒருமுறை அவனிடம் கூறியிருந்தான், துரு, வியாபாரம் என்பது வெறும் பிசினஸ் மட்டும் அல்ல. பல சமயங்களில் உரிமையாளர் எமாருமே சந்திக்காத எத்தனையோ மனிதர்களின் மூச்சுக்காற்றும் அதனுடன் பிணைந்திருக்கும். அப்போது துரு அந்த வரியை ஒரு சாதாரண அறிவுரையாகத்தான் நினைத்தான். ஆனால் இப்போது களத்தின் நிலைமை மாறிவிட்டது. ஹர்ஷத் தேசாயுடன் தொடர்பு கொள்ளப்பட்டது. அவர் இப்போது வதோதராவில் இருக்கிறார் என்று ஸ்ராக் தலையை ஆட்டினார். வயதாகி விட்டது. ஆனாலும் ஹேமந்த் ஷாவின் ட்ரஸ்ட் தொடர்பான பழைய ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இன்றே போகலாம். இருவரும் மதியத்திற்குள் வதோதரா வந்து சேர்ந்தனர். நகரின் பழைய பகுதியில் இருந்தது ஹர்ஷத் தேசாயின் வீடு. அவர் ஒரு காலத்தில் ஹேமந்த் ஷாவின் தனிப்பட்ட வழக்கறிஞராகவும் குடும்பத்தின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகராகவும் இருந்தவர். இப்போது அவர் தீவிரமான வக்கீல் தொழிலை கைவிட்டிருந்தார். துருவை பார்த்ததும் அவர் கூறினார், இந்த நாள் ஒருபோதும் வராது என்றே நான் நினைத்தேன். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் அல்லவா? எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது, சில விஷயங்கள் தெரியும். சிறு அறையில் பழைய ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அலமாரிகள் இருந்தன. ஹர்ஷத் ஒரு உலோகப் பெட்டியை திறந்து பல கோப்புகளை வெளியே எடுத்தார். ஹேமந்த் தனது இறப்புக்கு ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்பு குடும்ப பங்குகளை ஒரு பாதுகாக்கப்பட்ட அறக்கட்டளையில் புரொடெக்டட் ட்ரஸ்ட் சேர்க்க தயாரானார் என்றார் அவர். ஆனால் கம்பெனி பதிவுகளில் அப்படிப்பட்ட முழுமையான ட்ரஸ்ட் ஏதும் காட்டப்படவில்லை. ஏனெனில் பொதுப்படையான கைமாறும் செயல்முறை முழுமையடையவில்லை. ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர் துரு முன்னால் ஒரு ஆவணத்தை வைத்தார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, நிறுவனர் இறந்த பிறகு குடும்பப் பங்குகளின் மீது அழுத்தம், ஏமாற்று வேலை, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது சட்டவிரோதமாக கைப்பற்றும் ஆபத்து ஏற்பட்டால் ஒரு சுயாதீனமான பாதுகாவலருக்கும் நிரந்தர தடை விதிப்பதற்கும் உரிமை உண்டு. பாதுகாவலர் புரொடெக்டர் என்ற இடத்தில் துரு வியாஸின் பெயர் இருந்தது. துரு சில கணங்கள் அந்த ஆவணத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இது பற்றி என்னிடம் ஏன் எப்போதுமே சொல்லப்படவில்லை? ஹர்ஷத் பதிலளித்தார், இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் என்பது ஹேமந்தின் கட்டளையாக இருந்தது. உனது மற்றும் அன்விகாவின் திருமணம் இந்த பொறுப்பின் சுமையுடன் தொடங்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. இது அன்விகாவுக்கு தெரியுமா? இல்லை. கோகிலாஜிக்கு. ஹர்ஷத் தனது பார்வையை தாழ்த்திக் கொண்டார். அவருக்கு பகுதியளவு தகவல் தெரியும். ஸ்ராக் கேட்டார், அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களா? வெளியிலிருந்து வந்த மருமகனுக்கு கட்டுப்பாடு போய்விடுமோ என்று அவர்கள் பயந்தார்கள். இது உரிமை பறிப்பு அல்ல, பாதுகாக்கும் உரிமை மட்டுமே என்று நான் அவர்களுக்கு விளக்கிச் சொன்னேன். ஆனால் ஹேமந்த் சென்ற பிறகு அவர்கள் என்னுடன் தொடர்பை துண்டித்துவிட்டார்கள். அப்படியானால் ஜெகதீஷ்? துரு தொடர்ந்தான், அவருக்கும் எப்படியோ இந்த தகவல் தெரிந்துவிட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு எனது அலுவலகத்திலிருந்து பழைய ஆவணங்களின் நகல் கேட்கப்பட்டது. ஜெகதீஷின் முழு ஆட்டமும் இந்த ஏற்பாட்டை சட்டவிராட்சமாக்குவதை அடிப்படையாகக் கொண்டது என்பதை துரு புரிந்து கொண்டான். கபீருக்கு போதுமான பங்குகள் கிடைத்திருந்தால் மற்றும் குடும்பத்தின் ப்ராக்ஸி அவனது கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் அவர்கள் இந்த நெருக்கடியை மறைவாக வைத்து சொத்துக்களை விற்றிருக்கலாம். ஸ்ராக் கூறினார், இந்த ஆவணத்தின் மூலம் நாம் வாக்களிப்பை தடை செய்ய முடியும். ஹர்ஷத் தன் தலையை ஆட்டினார். பரவாயில்லை, மூல பிரதிபத்திரமாக இருந்தால் போதும். அவர் பெட்டிக்குள் கையை விட்டார். பின்னர் அவரது முகம் மாறியது. என்ன விஷயம் என்று துரு கேட்டார். ஹர்ஷத் மற்ற கோப்புகளை நகர்த்தி பார்த்தார். பெட்டி காலியாக இருந்தது. மூலப்பிரதி இதில்தான் இருந்தது. அறையில் ஒரு நிசப்தம் கவ்வியது. கடைசியாக எப்போது பார்த்தீர்கள்? 3 மாதங்களுக்கு முன்பு. இந்த இடத்தை பற்றி யாருக்கு தெரியும்? எனது முன்னாள் உதவியாளரும் கோகிலா பெண்ணும். துரு உடனடியாக அன்விகாவுக்கு ஃபோன் செய்தான். அவள் அப்போது தனது தாயின் வீட்டில்தான் இருந்தாள். கோகிலா எதிரில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் களைப்படைந்திருந்தது. ஆனால் அன்விகாவின் குரல் முன்பை விட மிகவும் உறுதியாக இருந்தது. மா, ஹர்ஷத் தங்களிடம் இருந்த ட்ரஸ்ட் ஆவணத்தைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கோகிலாவின் கண்கள் விரிந்தன. துரு உன்னிடம் சொல்லிவிட்டானா?
அப்படியானால் உங்களுக்கு தெரியும். உங்கள் கணவர் மிகவும் விசித்திரமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று நினைத்தீர்களா? அவர் துருவுக்கு உங்கள் சொத்துகளின் மீது தடை விதிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொத்துகளின் மீது கட்டுப்பாட்டை கொடுக்கவில்லை, சட்டவிரோதமாக கைமாற்றுவதை தடுக்கும் அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார். அவர் அதை தவறாக பயன்படுத்துவார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்விகா சோர்வான குரலில் கூறினாள். ஏனென்றால் அவர் அப்படி செய்ய நினைத்திருந்தால் 5 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்கலாமே. கோகிலா எதுவும் பேசவில்லை. அன்விகா முன்னோக்கிச் சாய்ந்தாள். மூல ஆவணம் எங்கே? எனக்குத் தெரியாது மா. நான் அதை கேட்கவில்லை. அங்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மாமாவிடம் கூறினீர்களா? கோகிலாவின் உதடுகள் நடுங்கின. அந்த பதிலே போதுமானதாக இருந்தது. நீங்கள் சொல்லித்தான் இருக்கிறீர்கள். துரு ஒரு நாள் கம்பெனியை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார். உன் தந்தை தனது நோயின் தாக்கத்தால் ஒரு தவறான முடிவை எடுத்துவிட்டார் என்றும் சொன்னார். அதை நீங்கள் நம்பிவிட்டீர்கள். அவர் என் சகோதரர். நான் உங்களது மகள். கோகிலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் உன்னை காப்பாற்றத்தான் முயன்றேன். எந்த மனிதரிடமிருந்து என்னை காப்பாற்றினீர்கள்? பல ஆண்டுகளாக நம் கம்பெனியை காப்பாற்றி வந்த மனிதரிடமிருந்தா? அல்லது உங்களுக்கு அசௌகரியத்தை தரும் அந்த உண்மையிலிருந்தா? கோகிலா தனது தலையை பிடித்துக் கொண்டார். எனக்கு பயமாக இருந்தது. உன் அப்பா இறந்துவிட்டார். ஒரு விதவையும் இளம்பெண்ணும் தொழிலை கவனித்துக் கொள்ள முடியாது என்று எல்லோரும் சொன்னார்கள். ஜெகதீஷ் தான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதாக கூறினார். அன்விகா தனது தாயின் பயத்தை பல ஆண்டுகளாக பலவீனமாக மட்டுமே பார்த்தாள். ஆனால் இப்போது அதை அன்றைய சமூக யதார்த்தமாக பார்த்தாள். தந்தை இறந்த பிறகு உறவினர்கள், வங்கி அதிகாரிகள், சப்ளையர்கள் மற்றும் போர்டு உறுப்பினர்கள் அனைவரும் கோகிலாவை ஒரு தற்காலிக நபராகவே கருதினார்கள். குடும்பத்தை பாதுகாக்க ஒரு ஆண் உறவினர்தான் கவசமாக இருக்க முடியும் என்று நினைத்து அவள் தன் சகோதரனை நம்பினாள். ஆனால் அந்த கவசம் மெல்ல மெல்ல வீட்டுக் கதவுச் சாவியாக மாறிவிட்டது. அன்விகா கூறினாள், உங்கள் தவறு பயந்தது அல்ல. உங்கள் தவறு என்னவென்றால் அந்த பயத்தின் காரணமாக ஒவ்வொரு முடிவையும் அவரிடமே ஒப்படைத்து விட்டீர்கள். கோகிலா அழுதுகொண்டே கேட்டார். இப்போது என்ன நடக்கும்? இப்போது நாம் அதற்கான விளைவுகளை சந்திப்போம். அதே மாலை நேரத்தில் அன்விகா துருவின் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவள் முன்னறிவிப்பு இல்லாமல் வந்திருந்தாள். ஸ்ராக் அவளை அமரச் சொன்னான். ஆனால் அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். துரு அறைக்குள் வந்தபோது இருவரும் ஒரு கணத்திற்கு ஒருவரை பார்த்து கொண்டனர். அன்விகா அவனை உண்மையாக அவன் வேலை செய்யும் இடத்தில் முதல் முறையாக பார்த்தாள். சுவரில் மேற்கு இந்தியாவின் முதலீட்டு வரைபடங்கள் இருந்தன. ஒரு திரையில் சூரத்தின் தொழிற்சாலை நிலவரமும் மற்றொன்றில் சப்ளையர்களுக்கான கொடுப்பனவுகளும் காட்டப்பட்டிருந்தன. வேறு ஒரு அறிக்கையில் ஷா டெக்ஸ்டைல்ஸின் ஊழியர்களின் சம்பள விவரங்கள் தெரிந்து கொண்டிருந்தன. நீ இன்னும் கம்பெனி ஊழியர்களின் சம்பளப் பட்டியலை பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று அவள் கேட்டாள். ஆம். ஆனால் நீ அனைத்து உத்தரவாதங்களையும் கேரண்டீஸ் நிறுத்திவிட்டாயே. உத்தரவாதங்கள் கம்பெனியின் உரிமைக்காகத்தான் நிறுத்தப்பட்டன. தொழிலாளர்களின் மீது எந்தத் தவறும் இல்லையே. அன்விகா தனது பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். நான் மன்னிப்பு கேட்க வந்துள்ளேன் என்றாள். துரு அமைதியாகவே இருந்தான். ஆனால் கபீர் என்னை ஏமாற்றிவிட்டான். நான் குற்றமற்றவள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவன் பொய் சொன்னான். மாமா திட்டம் தீட்டினார். அம்மா விஷயங்களை மறைத்தார். இருப்பினும் முடிவுகளை எடுத்தவள் நான்தான். உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை. உனது பேச்சுகளை தவறாக புரிந்து கொண்டேன். உனது கருணையை பலவீனமாக நினைத்தேன். துருவ் கூறினான். என் பக்கத்திலும் தவறு இருந்தது. அன்விகா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். எந்தவித முன்னறிவிப்புமின்றி உதவுவதுதான் காதல் என்று நான் நினைத்தேன் என்றான் அவன். ஆனால் ஒவ்வொரு முறையும் உனது நெருக்கடிகளை நானே தீர்த்து வைத்து உன்னை யதார்த்தத்திலிருந்து விலக்கி வைத்தேன். நீயாகவே எல்லாவற்றையும் புரிந்துகொள்வாய் என்று நினைத்துவிட்டேன். கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படும் மோதல்களுக்கு மௌனம் ஒருபோதும் தீர்வாக முடியாது. அப்படியானால் நமது திருமணம் என் காரணமாகத்தான் முறிந்துவிட்டதா? இல்லை, முறியவில்லை. துரோகம் என்பது அவனது முடிவு. ஆனால் இடைவெளியை நாங்கள்தான் உருவாக்க அனுமதித்தோம். அன்விகாவின் கண்கள் கலங்கின. என்னை உன்னால் ஒருபோதும் மன்னிக்க முடியாதா? துரு பதிலளிப்பதற்கு முன்பு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டான். ஒருவேளை இப்போது முடியாது. அந்த ஒற்றைச் சொல் அவளது உள்ளத்தை ஆழமாக வெட்டியது. ஆனாலும் அவள் தலையசைத்தாள். நான் திரும்பி வரக் கேட்பதற்காக இங்கே வரவில்லை. அது நல்லது. நான் கம்பெனி நிர்வாகத்திலிருந்து தற்காலிகமாக விலகுகிறேன். எனது அனைத்து அதிகாரங்களையும் சுயாதீன குழுவிடம் ஒப்படைக்கப் போகிறேன். இது எளிதாக இருக்காது.
எளிதான வழிகளை தேர்ந்தெடுத்துத்தான் நான் இதுவரை இங்கு வந்துவிட்டேன். துரு அவளுக்குள் ஒரு மாற்றத்தை முதன்முறையாக கண்டான். அவள் இன்னும் உடைந்து போய்தான் இருந்தாள். ஆனால் முதல் முறையாக வேறு யாருடைய பின்னேயும் ஒளிந்து கொள்ள முயலவில்லை. அன்விகா மேசையின் மீது ஒரு கோப்பினை வைத்தாள். இது எனது தனிப்பட்ட மின்னஞ்சல் பிரதிகள். இதில் மாமாவுக்கும் கபீருக்கும் இடையே நடந்த முழு உரையாடல்களும் உள்ளன. நான் எங்கு தவறான ஒப்புதலை அளித்திருந்தேனோ அந்த இடங்களைக் கூட நான் மாற்றவில்லை. துரு அந்த கோப்பினை திறக்கவில்லை. உனக்கு தெரியுமா, இதன் மூலம் உனக்கு எதிராகவும் விசாரணை நடத்தப்படலாம். ஆம், பதவி பறிபோகலாம். பறிபோகத்தான் வேண்டும். குடும்பத்தின் பெயர் கெட்டுவிடும். அன்விகாவின் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. பெயரை காப்பாற்றுவதற்காக உண்மையை மறைத்ததால்தான் குடும்பம் ஏற்கனவே கெட்டுப்போய்விட்டதே. இரவு நேரம் நெருங்கியபோது ஜெகதீஷ் அடுத்த நாள் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளதாக ஸ்ராக் தகவல் அளித்தார். கோகிலாவின் பழைய ப்ராக்சி உரிமைகள், 2 சிறு பங்குதாரர்களின் ஆதரவு மற்றும் சில முதலீட்டாளர்களின் வாக்குறுதிகள் அவரிடம் இருந்தன. அந்த கூட்டத்தின் நோக்கம் தெளிவாக இருந்தது. அன்விகாவை தற்காலிகமாக நீக்குவது, கம்பெனியின் சொத்துக்களை அடமானம் வைப்பது மற்றும் ஒரு தனியார் நிதியிடமிருந்து அவசர மூலதனத்தை பெறுவது. இவை நிறைவேறிவிட்டால், சிராக் தொடர்ந்தார், ஜெகதீஷுக்கு உண்மையான கட்டுப்பாடு கிடைத்துவிடும். அப்படியானால் மூல ட்ரஸ்ட் ஆவணத்திற்கு என்ன ஆனது என்று துரு கேட்டார். ஹர்ஷஜியின் பழைய உதவியாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சில வாரங்களுக்கு முன்பு ஒரு சட்டப்பூர்வ பிரதிநிதி வந்ததாகவும் கோகிலாஜியின் அனுமதி பெற்று வந்ததாக அவர் கூறியதாகவும் அந்த உதவியாளர் ஒப்புக்கொண்டார். ஆவணங்களின்படி அந்த பிரதிநிதி ஜெகதீஷின் சட்டக்குழுவை சேர்ந்தவர். அப்படியானால் மூலப்பிரதி அவர்தான் வைத்துள்ளாரா அல்லது அழிக்கப்பட்டுவிட்டதா என்று அன்விகா கேட்டாள். ஸ்ராக் ஒன்றும் சொல்லவில்லை. துரு சில கணங்கள் யோசித்துவிட்டுச் சொன்னான். வதோதராவிலுள்ள பதிவக அலுவலகத்தில் பதிவுப் பிரதிகள் முக்கியமானவைதான். ஆனால் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் முழுமையடையவில்லை. வங்கி ஆவணங்களைப் பொறுத்தவரை ஹேமன்ஜி பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் போது ஒரு சிறிய ட்ரஸ்ட் தொகையை டெபாசிட் செய்திருந்தார். வங்கியிடம் அதற்கான சான்றுகள் இருக்கக்கூடும். அன்விகா கேட்டாள். கூட்டத்திற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? 14 மணி நேரம்தான் என்று ஸ்ராக் பதிலளித்தார். அப்போது துருவின் போன் அடித்தது. அது ஒரு அறியப்படாத எண். அவன் அழைப்பை ஏற்றான். மறுமுனையில் ஒரு ஆணின் மெல்லிய குரல் ஒலித்தது. நீங்கள் மூல ஆவணத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். யார் பேசுவது? தவறான நேரத்தில் சரியான கோப்பை பார்த்த ஒருவன். உங்கள் பெயரை கூறுங்கள். பெயர் இப்போது முக்கியமல்ல. முக்கியமானது என்னவென்றால் ஆவணம் அழிக்கப்படவில்லை. துரு தனது போனை ஸ்பீக்கரில் போட்டான். அந்த குரல் தொடர்ந்தது. ஆனால் அது ஜெகதீஷ் பாரிக்கிடமும் இல்லை. ஸ்ராக் உடனே கேட்டார். அப்படியானால் எங்கே இருக்கிறது? அவரது சட்டக்குழுவை சேர்ந்த ஒருவன் அதை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டான். இரு தரப்பினரும் தன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அவனுக்கு நன்றாகத் தெரியும். அவன் என்ன விரும்புகிறான்? பாதுகாப்பும் பணமும். துரு கேட்டான். நீங்கள் அவனுடன் தொடர்பில் இருக்கிறீர்களா? சில கணங்கள் மௌனம் நிலவியது. இப்போது இல்லை. அவனது பெயர் கட்டங்கு 2 என்று துண்டிக்கப்படுவதற்கு முன்பு ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் கேட்டது. யார் மீது நீங்கள் மிக அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அவரது அணியிலிருந்தே தொடங்குங்கள். அறையில் இருந்த அனைவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் ஸ்ராக் மீது திரும்பியது. சிராக்கின் முகம் இயல்பாகவே இருந்தது. ஆனால் அவரது கண்களில் வலி தெளிவாக தெரிந்தது. துரு உடனடியாக கூறினான். இது நம்மை பிரிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு தந்திரமாகவும் இருக்கலாம். ஸ்ராக் மெல்லிய குரலில் பதிலளித்தார். என் குழுவைச் சேர்ந்த ஒருவரை யாரோ விலைக்கு வாங்கியிருப்பது உண்மைதான். அன்விகா கேட்டாள். இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம்? துரு மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த அனைத்து ஆவணங்களையும் ஒன்றாகத் திரட்டினான். இனி நாம் எந்தவொரு ஒற்றை காகிதத்தையும் நம்பியிருக்கப் போவதில்லை. மூலப்பிரதி திருடப்பட்டிருந்தாலும் அது இருந்தது என்பதற்கான பிற சான்றுகள் இருக்கும். பதிவு அலுவலகம், வங்கி வைப்பு நிதிகள், மின்னஞ்சல்கள், சாட்சிகள், போர்டு பதிவுகள், எல்லாவற்றிலும் எங்காவது ஒரு தடயம் இருக்கும். ஸ்ராக் தன் தலையை ஆட்டினார். எனது முழு சட்டக்குழுவின் வருகை பதிவேட்டை நான் எடுக்கிறேன். அன்விகா கதவை நோக்கிச் சென்றுவிட்டு பின்னர் நின்றாள். நாளைய கூட்டத்தில் நானும் கலந்து கொள்ளப் போகிறேன். துரு கூறினான். அங்கு உனது மாமாவை மட்டுமல்ல, உனது சொந்த முடிவுகளையும் நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவர்கள் என்னை உணர்வுபூர்வமாக உடைக்க முயற்சிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த அதிகாரத்தை நீதான் பல ஆண்டுகளாக அவர்களுக்கு வழங்கியிருந்தாய். நாளை அதை திரும்பப் பெற்றுக் கொள்வேன். இரவு ஆழமாகிக் கொண்டே சென்றது. ஒருபுறம் ஜெகதீஷ் தனது ஆதரவாளர்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கம்பெனியை காப்பாற்ற கடுமையான முடிவுகள் அவசியமானவை என்று விளக்கிக் கொண்டிருந்தார்.
மறுபுறம் கபீர் தனது வழக்கறிஞர் மூலமாக ஒரு பேரம் பேச முயன்றான். ஜெகதீஷுக்கு எதிராக சாட்சியம் அளிப்பதன் மூலம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவன் விரும்பினான். கோகிலா வீட்டு வழிபாட்டு அறைக்கு முன்பு அமர்ந்திருந்தார். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பதாக கூறிக்கொண்டு தனது மகளை உண்மையிலிருந்து தூரே வைத்ததையும் தன் சகோதரன் தேவையை விட அதிகமான அதிகாரத்தை கொடுத்ததையும் அவர் முதல் முறையாக புரிந்து கொண்டார். அவர்தான் துரு. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹேமந்த் ஷா விட்டுச் சென்ற தடங்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தபடி தனது அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தான். இரவின் கடைசி ஜாமத்தில் சிராக் அறைக்குள் ஓடிவந்தான். கிடைத்துவிட்டது. துருவ் எழுந்து நின்றான். என்ன? மூல ஆவணமா? இல்லை, ஆனால் அதன் பதிவு செய்யப்பட்ட முழுமையான டிஜிட்டல் நகல் கிடைத்துவிட்டது. துணை பதிவாளர் அலுவலகத்தின் பழைய டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தில் ஒவ்வொரு பக்கத்தின் மைக்ரோஃபில்ம் எடுக்கப்பட்டுள்ளது. அன்விகா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் சிராக்கின் முகம் இன்னும் தீவிரமாகவே இருந்தது. இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. என்ன? மூல ஆவணத்தை வெளியே எடுத்த அந்தச் சட்ட அதிகாரி நமது வெளிப்புற ஆலோசக குழுவை சேர்ந்தவர்தான். ஆனால் அவர் இன்று மாலையில் ஜெகதீஷின் ஆட்களை தொடர்பு கொள்ளவில்லை, மாறாக கபீரின் வழக்கறிஞரைத்தான் தொடர்பு கொண்டுள்ளார். துரு கேட்டான். ஏன்? ஏனென்றால் கபீர் இரு தரப்பினரிடமும் பேரம் பேசத் தயாராகி வருகிறான். அப்போது அன்விகாவின் செல்போனுக்கு ஒரு செய்தி வந்தது. அனுப்புனர் கபீர். அதில் இவ்வாறு மட்டுமே எழுதியிருந்தது. நாளை போர்டு மீட்டிங்கிற்கு வருவதற்கு முன்பு என்னை வந்து பார். உன் மாமாவை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய சாட்சியம் என்னிடம் உள்ளது. அதற்கு பதிலாக நான் நாட்டை விட்டு வெளியேற எனக்கு உதவி செய்ய வேண்டும். அன்விகா அந்த செய்தியை துருவிடம் காட்டினாள். துரு அதை படித்துவிட்டு போனை மேசையின் மீது வைத்தான். அவன் பயந்து விட்டான். அன்விகா கூறினாள், பயந்த மனிதன் உண்மையைச் சொல்லவும் கூடும் அல்லது மிகப்பெரிய பொய்யைச் சொல்லவும் கூடும். நாம் அவனை சந்திக்க வேண்டுமா? துரு ஜன்னல் வழியே வெளியே இருந்த இருண்ட நகரத்தை பார்த்தான். சந்திப்போம். ஆனால் அவனது நிபந்தனைகளின்படி அல்ல. விடியற்கான சில மணி நேரங்கள் மட்டுமே மீதமிருந்தன. குடும்பத்தின் பழைய ப்ராக்சி உரிமைகளும் போர்டில் பல ஆண்டுகளாக ஏற்படுத்திய தொடர்புகளும் தான் தன்னை வெற்றி பெறச் செய்யும் என்று ஜெகதீஷ் முழுமையாக நம்பினார். கடைசி நேரத்தில் சாட்சியங்களை மாற்றி தம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று கபீர் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தான். அன்விகா முதல் முறையாக எந்தவொரு ஆணின் நிழலிலும் ஒளிந்து கொள்ளாமல் தன் குடும்பத்திற்கு எதிராக தைரியமாக நிற்கப் போகிறாள். வரவிருக்கும் அந்த கூட்டம் கம்பெனியின் உரிமையை மட்டும் தீர்மானிக்கப் போவதில்லை. மாறாக பல ஆண்டுகளாக உறவுகள், பொருட்கள் மற்றும் குடும்பம் என்ற பெயரில் சொல்லப்பட்ட எந்த பொய் இறுதியில் தப்பப்போகிறது என்பதையும் அது தீர்மானிக்கப் போகிறது. விடியும் நேரத்தில் அகமதாபாத்தின் மீது லேசான பனிமூட்டம் இறங்கியிருந்தது. எஸ்.ஜி. நெடுஞ்சாலையில் உள்ள உயரமான கட்டிடங்கள் சாம்பல் நிற மேகங்களுக்கு நடுவே அமைதியாக நின்றிருந்தன. அந்த நகரமே ஏதோ ஒரு புதிய முடிவிற்காக காத்திருப்பது போலிருந்தது. துரு அந்த இரவு முழுவதும் கண்ணை மூடிக்கூட தூங்கவில்லை. அவனுக்கு முன்னால் பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்ட ஆவணக் குவியல்கள் இருந்தன. வதோதரா துணை பதிவாளர் அலுவலகத்தின் மைக்ரோஃபிலிம், ஹேமந்த் ஷாவின் குடும்ப அறக்கட்டளையின் வங்கிப் பதிவுகள், ஹர்ஷத் தேசாயின் எழுத்துப்பூர்வமான வாக்குமூலம், ரூபல் திரிவேதியின் தணிக்கைப் பதிவுகள், கபீருக்கும் ஜெகதீஷுக்கும் இடையே பரிமாறப்பட்ட மின்னஞ்சல்கள் மற்றும் பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட கம்பெனிகளின் பட்டியல் என எல்லாமே அங்கே இருந்தன. மூல ஆவணம் அவனிடம் இல்லை. ஆனால் இப்போது எந்தவொரு ஒற்றை காகிதத்தையும் நம்பி வழக்கு இல்லை. சிராக் அறைக்குள் நுழைந்து கொண்டே கூறினார், போர்டு மீட்டிங் காலை 11 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கம்பெனியை காப்பாற்றுவதற்காக அவசர மூலதன முதலீடு குறித்து வாக்களிப்பு நடத்தப்படும் என்று ஜெகதீஷ் பாரிக் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தகவல் அனுப்பிவிட்டார். எத்தனை உறுப்பினர்கள் அவருடன் இருக்கிறார்கள்? நிச்சயமாக 5 பேர். 3 பேர் இன்னும் முடிவு செய்யவில்லை. மகேந்திர தலால் மற்றும் 2 சுயாதீன இயக்குநர்கள் நம் பக்கம்தான் இருப்பார்கள். நம்மிடம் போதுமான சாட்சிகள் இருந்தால். அன்விகா ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்தாள். அவள் முந்தைய நாள் அணிந்திருந்த வெள்ளைச்சூட்டை இன்றைக்கு அணியவில்லை. அதற்கு பதிலாக அவள் எளிய கருநீல நிறச்சேலை அணிந்திருந்தாள். முகத்தில் மேக்கப் இல்லை. கண்களின் கீழே சோர்வு தெரிந்தது. ஆனால் அவளது குரல் உறுதியாக இருந்தது. கபீரிடம் தொடர்பு கொள்ளப்பட்டதா? சிராக் பதிலளித்தார். அவன் ஹோட்டலை மாற்றிவிட்டான். அவனது வழக்கறிஞர் ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார். தனிப்பட்ட முறையில் சந்தித்தால் மட்டுமே ஆவணங்களை கொடுப்பானாம். துருவ் கேட்டான், இடம் எங்கே? ஒரு கிளப்பின் தனி அறை. அவன் வெளியே வரமாட்டான். அன்விகா அவனை பார்த்தாள். உனக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் அவன் சாட்சியங்களை விற்றுப்பணம் பார்க்க முயல்கிறான். உண்மையை சொல்லப்போவதில்லை. இரு தரப்பினரிடமும் பாதுகாப்பு கேட்கும் எவனும் வெளிப்படையான அறைக்கு வரமாட்டான். சிராக் தனது போனை மேசையின் மீது வைத்தார்.
எந்தவித பேரமும் நடக்காது என்று நாங்கள் அவனுக்கு செய்தி அனுப்பிவிட்டோம். அவனிடம் சாட்சியங்கள் இருந்தால் அவற்றை கம்பெனியின் சுயாதீன தணிக்கைக் குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும். சிறிது நேரத்திற்குப் பிறகு போன் அடித்தது. அது கபீரின் அழைப்பு. அன்விகா ஸ்கிரீனை பார்த்துவிட்டு துருவை பார்த்தாள். எடு என்றார் துரு. அவள் ஸ்பீக்கரை ஆன் செய்தாள். மறுமுனையிலிருந்து கபீரின் குரல் ஒலித்தது. உங்களுக்கு புரியவில்லை. ஜெகதீஷ் உன்னையும் உன்னது தாயையும் முற்றிலுமாக அழிக்கப் போகிறான். என்னிடம் அவது கையொப்பத்துடன் கூடிய வழிமுறைகள் உள்ளன என்று அன்விகா அமைதியான குரலில் கூறினாள். அப்படியானால் அவற்றை விசாரணைக் குழுவிற்கு அனுப்பிவிடு. முதலில் எனது நிபந்தனைக்கு சம்மதி. உனக்காக நான் எவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்கொண்டேன் என்பது உனக்கு தெரியுமா? அவனது இந்த வாக்கியத்தை கேட்டதும் அன்விகா சில கணங்கள் மௌனமாக இருந்தாள். பிறகு அவள் கூறினாள், நீ எனக்காக எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளவில்லை. மாறாக எனது பெயரையும் எனது நம்பிக்கையையும் எனது கம்பெனியையும் தான் நீ பயன்படுத்திக் கொண்டாய். உன்னை நான் எதற்காகவும் கட்டாயப்படுத்தவில்லை. இதை நீ முன்பும் சொல்லியிருக்கிறாய், அது உண்மைதான். உனது பொய்களை நம்பியது எனது தவறுதான். ஆனால் உனது குற்றங்களுக்கான பொறுப்பை எனது தவறின் மீது சுமத்த முடியாது. கபீரின் குரல் கடினமானது. போர்டு மீட்டிங்கில் நான் உண்மையைச் சொல்லிவிட்டால் அனைத்து பணப்பரிமாற்றங்களும் உனது அனுமதியோடுதான் நடந்தன என்று கூறிவிடுவேன். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். முழுமையான விசாரணை செய்யாமல் ஒப்புதல் அளித்தது எனது தவறுதான். மறுமுனையில் மௌனம் கவ்வியது. கபீர் அத்தகைய பதிலை எதிர்பார்த்திருக்க மாட்டான். அன்விகா தொடர்ந்து பேசினாள். எனது பதியை காப்பாற்றுவதற்காக நான் உண்மையை மறைக்கப் போவதில்லை. நீ உனது கம்பெனியையே இழக்க நேரிடும் ஒருவேளை. அப்படியிருந்தாலும் சரி. இப்போது நான் என்னை நானே இழக்க விரும்பவில்லை. அவள் போனை துண்டித்து விட்டாள். துரு அவளை பார்த்தான். இதைச் சொல்வது எளிது, ஆனால் செய்வது கடினம். எனக்குத் தெரியும். போர்ட்டின் முன்பு உனது தவறான உறவுகள், தவறான ஒப்புதல்கள் மற்றும் தகவல்களை மறைத்ததை நீ ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும். நான் ஒப்புக்கொள்வேன். உனது அம்மாவும் அங்கே வருவார். அன்விகாவின் பார்வை தாழ்ந்தது. அவர்களும் கேட்க வேண்டும். கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு கோகிலா ஷா தலைமை அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தார். பல ஆண்டுகளாக மக்கள் அவரை ஷா குடும்பத்தின் கௌரவமான மூத்த தலைவியாகவே பார்த்து வந்தனர். அவர் எப்போதுமே பனாரஸ் சேலை, நகைகள் மற்றும் நிறைந்த ஆளுமையுடர்தான் பொது அலுவலகங்களுக்கு வருவார். ஆனால் இன்றோ அவர் மிக சாதாரணமான ஒரு சேலை அணிந்திருந்தார். முகத்தில் ஆழ்ந்த பயம் தெரிந்தது. அவர் அன்விகாவை பார்த்த உடனேயே கூறினார், ஜெகதீஷ் எனக்கு போன் செய்திருந்தார். நீ துருவுடன் சேர்ந்து கொண்டு குடும்பத்தின் கம்பெனியை அவனிடமிருந்து பறிக்கப் பார்க்கிறாய் என்று அவர் கூறினார். அன்விகா சோர்வான குரலில் கேட்டாள், அதை நீங்கள் நம்பினீர்களா? கோகிலா உடனே பதிலளிக்கவில்லை. அம்மா, இன்று நீங்கள் எந்த பக்கம் நிற்கப் போகிறீர்கள்? நான் குடும்பத்தின் பக்கம்தான் நிற்கிறேன். அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் குடும்பம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் குடும்பத்தில் யார் சரி என்பதை உங்களால் தீர்மானிக்க முடியவில்லை. கோகிலாவின் கண்கள் கலங்கின. அவர் என் தம்பி. அவனை நான் என் சிறுவயதிலிருந்தே பார்த்து வளர்த்தேன். நான் உங்களது மகள்தானே. நானும் உங்களை காப்பாற்றத்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு என்னை நீங்கள் காப்பாற்ற முயலாருங்கள். இன்றைக்கு நீங்கள் உண்மையை மட்டுமே பேசுங்கள். போர்டு அறையில் அனைத்து உறுப்பினர்களும் அமர்ந்திருந்தனர். அந்த சூழல் ஒரு சாதாரண வணிக கூட்டத்தைப் போல இல்லை. பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியே நிறுத்தப்பட்டிருந்தனர். சுயாதீன சட்ட பார்வையாளர்களும் வெளிப்புற தணிக்கையாளர்களும் கூட அங்கே உபஸ்தித இருந்தனர். இன்று வெறும் முதலீட்டு முன்மொழிவு மீது மட்டும் வாக்களிப்பு நடக்காது என்பதை அங்கிருந்த ஒவ்வொருவரும் அறிந்திருந்தனர். பல ஆண்டுகளாக தொடரும் அதிகார அமைப்பு இன்று உடைந்து விழக்கூடும். ஜெகதீஷ் பாரி குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே வந்து சேர்ந்தார். அவருடன் 2 வழக்கறிஞர்களும் தனிப்பட்ட முதலீட்டாளர்களின் 3 பிரதிநிதிகளும் இருந்தனர். அன்விகாவை பார்த்து அவர் கூறினார், நீ வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் நீ ஓய்வெடுத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் மீதான நம்பிக்கையில் நான் பல ஆண்டுகளாக நன்றாக ஓய்வெடுத்துவிட்டேன். ஆனால் இன்று விழித்திருப்பது அவசியமானது என்றாள் அன்விகா. ஜெகதீஷ் துருவை பார்த்து, விவாகரட்டிற்குப் பிறகும் குடும்ப விவகாரங்களில் தலையிடுவதற்கான எந்த வாய்ப்பையும் நீ விடுவதில்லை என்றார். துரு பதிலளித்தான், நான் ஒரு குடும்பக் கூட்டத்திற்கு வரவில்லை. முதலீட்டாளர்கள் மற்றும் ட்ரஸ்ட் பயனாளிகளின் கூட்டத்திற்கே வந்துள்ளேன். இங்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஸ்ராக் பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளை ஒப்பந்தத்தின் சான்றளிக்கப்பட்ட நகலை மேசையின் மீது வைத்தார். இந்த ஆவணத்தின்படி என்று அவர் தொடங்கினார். ஜெகதீஷின் வழக்கறிஞர் உடனடியாக அந்த கோப்பினை எடுத்தார். இது மூலப்பிரதி அல்ல. துரு கூறினான், இது அரசாங்க பதிவேட்டின் சான்றளிக்கப்பட்ட மைக்ரோஃபிலிம் நகலாகும். இதனுடன் வங்கி ட்ரஸ்ட் பதிவுகள்,
பதிவு ரசீதுகள், சாட்சியின் உறுதிமொழி பத்திரம் மற்றும் நிறுவனத்தின் வழக்கறிஞரின் வாக்குமூலம் ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன. ஜெகதீஷ் புன்னகைத்தார், ஆனால் அவரது முகத்தில் இருந்த தன்னம்பிக்கை குறைந்திருந்தது. பழைய முழுமையடையாத ஆவணங்களை வைத்து கம்பெனியை நடத்த முடியாது. மகேந்திர தலால் கூட்டத்தை தொடங்கி வைத்தார். எந்தவொரு வாக்களிப்பிற்கும் முன்பு தற்போதைய நெருக்கடி, சந்தேகத்திற்குரிய கொடுப்பனவுகள் மற்றும் உரிமை மாற்றம் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் சாட்சிகள் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் தெளிவாக கூறினார். ஜெகதீஷ் எழுந்து நின்றார். ஒரு கம்பெனியிடம் சில நாட்களுக்கு மட்டுமே போதுமான செயல்பாட்டு மூலதனம் எஞ்சியுள்ளது என்றார். சூரத்தின் தொழிற்சாலைகள் முடங்கி வருகின்றன. வங்கிகள் நமது மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டன. இத்தகைய சூழ்நிலையில் நாம் உணர்ச்சிகரமாய் சிந்திக்காமல் நடைமுறை ரீதியாக முடிவெடுக்க வேண்டும். நம் முன்னால் ஒரு தனியார் முதலீட்டு நிதி நிறுவனத்தின் முன்மொழிவு உள்ளது. அது உடனடியாக 400 கோடி ரூபாயை வழங்க தயாராக உள்ளது. திரையில் அந்த முன்மொழிவு காட்டப்பட்டது. முதல் பார்வையில் அது ஒரு உதவி போல தெரிந்தது. ஆனால் அதன் நிபந்தனைகளில் கம்பெனியின் 3 முக்கிய சொத்துக்கள் மீது கட்டுப்பாடு, போர்ட்டில் பெரும்பான்மை அதிகாரம் மற்றும் குடும்ப பங்குகள் மீதான விருப்ப உரிமை போன்றவை குறிப்பிடப்பட்டிருந்தன. மகேந்திர தலால் கேட்டார், இது முதலீடா அல்லது நிறுவனத்தை கைப்பற்றும் ஆக்விசிஷன் முயற்சியா? ஜெகதீஷ் பதிலளித்தார், நெருக்கடி காலத்தில் மூலதனம் மலிவாக கிடைக்காது. துரு ஒரு விளக்கப்படத்தை திரையில் காண்பித்தான். இந்த நிதி நிறுவனம் 3 அடுக்கு கம்பெனிகள் மூலமாக செயல்படுகிறது என்றான் அவன். இதன் இறுதி பயனாளிகளில் 2 உங்களது பழைய வணிக கூட்டாளிகள். 3வது கம்பெனி உங்களது மகனின் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருடன் தொடர்புடையது. அறையில் கிசுகிசுப்பு பரவியது. ஜெகதீஷ் கூறினார், வியாபாரத்தில் உறவுகள் இருப்பது குற்றமல்ல, உறவுகளை மறைப்பதுதான் பிரச்சனை என்று துரு பதிலளித்தான். குறிப்பாக குடும்பத்தின் ப்ராக்ஸி உரிமையை பயன்படுத்தி அதே நபர்களுக்கு கம்பெனியின் சொத்துக்களை நீங்கள் விற்கப் போகும்போது. ரூபல் உள்ளே அழைக்கப்பட்டார். அவர் பணம் பரிமாற்றப்படும் சங்கிலித் தொடரை விளக்கிச் சொன்னார். கபீரின் பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்ட கம்பெனிகளுக்கே பணம் அனுப்பப்பட்டது. அங்கிருந்து ஒரு பகுதி கமிஷன் தொகையாகவும் தனிப்பட்ட கணக்குகளுக்கும் சென்றது. மீதித் தொகை ஜெகதீஷின் முதலீட்டு அமைப்புகளுடன் தொடர்புடைய நிறுவனங்களை சென்றடைந்தது. ஜெகதீஷ் இதை பொய் என்றார். ரூபல் சற்றும் பதற்றமடையாமல் ஒரு மின்னஞ்சலை காட்டினார். அதில் ஜெகதீஷ் தனது உதவியாளருக்கு எழுதியிருந்தது, கபீரின் திட்டத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பும் உள் தணிக்கையாளரை, இன்டர்னல் ஆடிட்டர் நமது அணிக்குச் சாதகமான ஒருவரை கொண்டு மாற்றவும். இது உங்களது செய்தியா என்று மகேந்திர தலால் கேட்டார். ஜெகதீஷ் இதன் சூழல், கான்டெக்ஸ்ட் வேறு என்றார். அடுத்ததாக ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் ஒலிக்கப்பட்டது. அதில் ஜெகதீஷ் பேசுவது கேட்டது. முதலில் கபீர் மீது அன்விகா வைத்துள்ள நம்பிக்கையை வலுப்பெற விடுங்கள். துரு தானாகவே விலகிவிடுவான். அதன் பிறகு பங்குகளை கைப்பற்றும் வழி எளிதாகிவிடும். அன்விகாவின் விரல்கள் நடுங்கின, ஆனால் அவளது முகம் தாழவில்லை. ஜெகதீஷ் அவளை பார்த்து, உன்னை அழிப்பதற்காக நான் திட்டமிட்டேன் என்று நீ நினைக்கிறாயா? நான்தான் உன்னை தலைவியாக்கினேன். நான்தான் போர்ட்டை உனக்கு பின்னால் நிற்க வைத்தேன் என்றார். அன்விகா கூறினாள், நீங்கள்தான் என்னை இந்த நாற்காலியில் அமர வைத்தீர்கள். ஏனென்றால் நான்தான் உங்கள் விருப்பப்படி முடிவுகளை எடுப்பேன் என்று நினைத்தீர்கள். நீ அனுபவமற்றவளாக இருந்தாய். அப்படியானால் எனக்கு எதையாவது ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை? ஏனென்றால் உன்னிடம் பொறுமை இல்லை. உங்களிடம் நேர்மை இல்லை. அறையில் மீண்டும் நிசப்தம் கவியது. ஜெகதீஷின் குரல் கடுமையாது. உன்னை விவாகரத்து செய்த மறுநாளே உனது கம்பெனியிலிருந்து பணத்தை உருவிய அந்த மனிதனின் பேச்சை கேட்டுக்கொண்டு இன்று நீ உனது மாமாவையே குற்றவாளியாக மாற்றுகிறாயா? இப்போது அனைவரின் பார்வையும் துரு மீது திரும்பியது. துரு அமைதியாக கூறினான், எனது நடவடிக்கைகள் தொடர்பான முழுமையான காலக்கோடு, டைம்லைன் தணிக்கை குழுவிடம் உள்ளது. விவாகரத்து முடிவுக்கு வந்துவிட்டது என்பதற்காக எந்தவொரு நிதியுதவியும் நிறுத்தப்படவில்லை. சரிபார்க்கப்படாத ஒரு நபருக்கு பங்குகளை வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வ முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டபோதுதான் ஆதரவு திரும்பப் பெறப்பட்டது. அதுவே சந்தேகத்திற்கிடமான கொடுப்பனவுகளின் ஆரம்பகட்ட உறுதிப்படுத்தலாகும். ஜெகதீஷ் சிரித்தார். மிக அருமையான சட்ட வார்த்தைகள். உன்னை விட்டு வேறு ஒருவனை உன் மனைவி தேர்ந்தெடுத்தாள் என்ற அவமானத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. துரு சில கணங்கள் மௌனமாக இருந்தான். அவமானம் இருந்ததுதான் என்றான் அவன். வலியும் இருந்தது. தனிப்பட்ட உணர்வுகள் எதுவும் எனக்கு இல்லை என்று நான் நாடகம் போடவில்லை. ஆனால் நான் பழிவாங்க நினைத்திருந்தால் கம்பெனியின் சம்பள நிதியை பாதுகாத்திருக்க மாட்டேன். சப்ளையர்களுக்கான தனிப்பட்ட கொடுப்பனவு அமைப்பை நான் உருவாக்கியிருக்க மாட்டேன். எனது ஆதரவை மட்டும் விலக்கிவிட்டு எல்லாமே இடிந்து விழுவதை நான் வேடிக்கை பார்த்திருப்பேன். அவனது ஊழியர் பாதுகாப்பு திட்டம் போர்ட்டின் முன்பு வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தில் அடுத்த 3 மாதங்களுக்கான சம்பளம், தொழிலாளர்களின் கூலி மற்றும் அவசியமான உற்பத்தி தேவைகளுக்கான குழு கிரெடிட்,
கமிட்டி கிரெடிட் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. அதற்கு மாற்றாக சுயாதீன கண்காணிப்பு, சொத்து விற்பனைக்கு தடை மற்றும் முழுமையான தணிக்கை ஆகியவை நிபந்தனைகளாக வைக்கப்பட்டன. மகேந்திர தலால் அந்த ஆவணத்தை பார்த்தார். இது கம்பெனிக்கு சற்று மூச்சுவிட கால அவகாசத்தை வழங்கலாம் என்றார். ஜெகதீஷ் உடனடியாக கூறினார், அப்படியானால் அதற்கு பதிலாக துரு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வான். இல்லை என்றார் துரு. கட்டுப்பாடு சுயாதீன மறுசீரமைப்பு குழுவிடம்தான் இருக்கும். அதில் எனக்கு எந்தவொரு வாக்களிப்பு உரிமையும் இருக்காது. அதை கேட்டு பல இயக்குநர்களின் முகங்கள் மாறின. ஜெகதீஷின் பலத்த குற்றச்சாட்டு பலவீனமடைந்தது. அவர் கோகிலாவை பார்த்தார். அக்கா, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஹேமந்த் மறைந்த பிறகு நான் இந்த குடும்பத்திற்காக என்ன செய்தேன் என்பதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். கோகிலாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியிருந்தது. நீ உதவி செய்தாய் என்றார் அவர். ஜெகதீஷின் முகத்தில் சற்று நிம்மதி வந்தது. ஆனால் கோகிலா தொடர்ந்து பேசினார். ஆனால் உதவிக்கும் அதிகாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு பயம் இருந்ததால்தான் எனது ப்ராக்ஸி உரிமையை உன்னிடம் கொடுத்தேன். ஒரு விதவையின் பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைத்தேன். துரு ஒரு நாள் கம்பெனியை கைப்பற்றி விடுவான் என்று நீ சொன்னதால் நானும் அவனைக் கண்டு பயப்படத் தொடங்கினேன். நான் உன்னை எச்சரித்திருந்தேன். நீ எனது பயத்தை பயன்படுத்திக் கொண்டாய். ஜெகதீஷ் அதிர்ந்து அப்படியே நின்றார். கோகிலா போர்ட்டை பார்த்துச் சொன்னார், நான் பல ஆவணங்களை படிக்காமலேயே கையெழுத்திட்டுள்ளேன். எனது மகளின் ட்ரஸ்ட் பற்ற விஷயங்களை மறைத்தேன். எனது சகோதரனை நம்பினேன். ஏனெனில் பெண்ணை பிறந்த வீட்டுக்கு ஆண்கள்தான் காப்பாற்றுவார்கள் என்று சமூகம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனால் உண்மை என்னவென்றால் எனது சொந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை நானே கைவிட்டுவிட்டேன். அவரது குரல் உடைந்தது. எனது ப்ராக்ஸி உரிமையை நான் இப்போதே திரும்பப் பெற்றுக் கொள்கிறேன். ஜெகதீஷின் வழக்கறிஞர் கூறினார், இது இவ்வளவு எளிதில் நடந்துவிட முடியாது. ஸ்ராக் அந்த ஆவணத்தை மேசையின் மீது வைத்தார். ப்ராக்ஸி ரத்து செய்யப்பட்டதற்கான தகவல் காலையிலேயே பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே இது நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஜெகதீஷ் கோபத்துடன் மேசையின் மீது தன் கையை ஓங்கி அடித்தார். இது அனைவரும் சேர்ந்து செய்த ஒரு சதி. அப்போது போர்டு அறையின் கதவு திறந்தது. கபீர் உள்ளே வந்தான். அவனுடன் 2 வழக்கறிஞர்கள் இருந்தனர். அவனது முகம் சோர்வாக இருந்தது. ஆனால் தன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்ற பதற்றம் அவன் கண்களில் இன்னும் இருந்தது. அவனை பார்த்த ஜெகதீஷ், இங்கே வருவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்றார். கபீர் பதிலளித்தான், ஏனென்றால் நான் மட்டுமே தனியாக மாட்டிக்கொண்டு தண்டனை பெறமாட்டேன். அவன் ஒரு ஹார்ட் டிரைவ் மேசையின் மீது வைத்தான். இதில் ஜெகதீஷ் பாரிக்கின் உத்தரவுகள், வெளிநாட்டு வங்கி கணக்குகளின் விவரங்கள் மற்றும் வாங்குபவர்களுடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உள்ளன. ஜெகதீஷ் கத்திக்கொண்டே கூறினார், இவன் பொய் சொல்கிறான். எல்லா பணத்தையும் இவன்தான் எடுத்துக்கொண்டான். கபீர் கசப்பான சிரிப்புடன் கூறினான், அன்விகாவை திருமணம் செய்து கொண்டால் எனக்கு பங்குகள் கிடைக்கும் என்று நீங்கள்தானே சொன்னீர்கள். குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாததால் துருவை அகற்றுவது எளிது என்று நீங்கள்தானே சொன்னீர்கள். அன்விகாவின் முகம் வெளிரிப்போனது. கல்யாணம் என்று அவன் கேட்டான். கபீர் அவளது கண்களை பார்த்தான். ஆனால் இப்போது அவனது முகத்தில் காதலின் எந்தவொரு நடிப்பும் இருக்கவில்லை. திவாகட்டிற்கு பிறகு நமது உறவை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் திட்டம். அதன் பிறகு கம்பெனியில் எனது பங்கு வலுப்பெறும். மேலும் அந்த மற்றொரு பெண். கபீர் தனது பார்வையை தாழ்த்திக் கொண்டான். அதுவும் திட்டத்தின் ஒரு பகுதிதான். இல்லை, அது உனது உண்மையான உறவுதானா? அவன் பதிலளிக்கவில்லை. அன்விகா தன் தலையை ஆட்டினாள். அந்த நொடியில் அவளுக்குள்ளே எஞ்சியிருந்த இறுதி உணர்ச்சி பிணைப்பும் அவிழ்ந்துவிட்டது. கபீர் தன்னை வெறும் கருவியாக பயன்படுத்தவில்லை என்பதை அவள் முதல் முறையாக தெளிவாக புரிந்து கொண்டாள். அவன் அவளது காதலின் வரையறையையே கேலி செய்திருந்தான். கபீர் கூறினான், அன்விகா, நான் உன்னைக்கு பின்னர்தான் அக்கறை கொள்ளத் தொடங்கினேன். நீ என் மீது அக்கறை கொண்டதன் அர்த்தம் இதுதானா என்று அவள் கேட்டாள். என்னை பார்த்து பொய் சொல்வது, எனது கம்பெனி பணத்தை அடிப்பது, வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பது மற்றும் நெருக்கடி வரும்போது ஆதாரங்களை அனுப்பி வைப்பது. கபீர் மௌனமாக இருந்தான். நீ என்னை உடைக்கவில்லை என்றாள் அன்விகா. நான் எனக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்த உண்மையைத்தான் நீ வெளிச்சம் போட்டுக் காட்டினாய். பாராட்டுக்களை பெறுவதற்காக நான் எவ்வளவு பசியுடன் இருந்தேன் என்றால் மனிதர்களின் குணாதிசயங்களைக் கூட கவனிப்பதை நிறுத்திவிட்டேன். அவள் அவனிடமிருந்து தனது முகத்தை திருப்பிக் கொண்டாள். விசாரணைக் குழு அந்த ஹார்ட் டிரைவை முதற்கட்டமாக ஆய்வு செய்தது. அதில் பல முக்கியமான செய்திகள் இருந்தன. ஒரு உரையாடலில் துருக்கு எதிராக அன்விகாவின் மனதை மெல்ல மெல்ல மாற்ற வேண்டும் என்று ஜெகதீஷ் கபீரிடம் கூறியிருந்தார். மற்றொரு உரையாடலில் கம்பெனியின் நஷ்டத்தை பெரிதுபடுத்தி காட்டிவிட்டு அதன் பிறகு சொத்துக்களை மலிவான விலைக்கு வாங்கும் திட்டம் விவரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கபீருக்கும் எந்தவொரு நிவாரணமும் கிடைக்கவில்லை.
அதே ஹார்ட் டிரைவில் அவனது சொந்த வழிமுறைகள், போலியான பில்கள் மற்றும் தனிப்பட்ட கணக்கு விவரங்கள் இருந்தன. மகேந்திர தலால் கூறினார், இந்த ஆவணங்கள் உங்களை நிரபராதி என்று நிரூபிக்கின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கபீர் கூறினான், நான் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறேன். ஒத்துழைப்பு என்பது குற்றங்களை மன்னிக்கச் செய்யாது. அனைத்து டிஜிட்டல் சாதனங்களும் அதிகாரப்பூர்வமாக பாதுகாக்கப்படும் என்றும் ஆவணங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு மற்றும் சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு அனுப்பப்படும் என்றும் சட்ட பார்வையாளர் அறிவித்தார். ஜெகதீஷ் கூட்டத்தை உடனே நிறுத்துமாறு கோரினார். ஆனால் சுயாதீன இயக்குநர்கள் அவரது அனைத்து அதிகாரங்களையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். கோகிலாவின் ப்ராக்ஸி உரிமை ஏற்கனவே நீக்கப்பட்டிருந்தது. 2 சிறிய பங்குதாரர்கள் ஆதாரங்களை பார்த்த பிறகு தங்களது ஆதரவை திரும்பப் பெற்றுக்கொண்டனர். தனியார் முதலீட்டு முன்மொழிவு முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. ஜெகதீஷ் தன் வாழ்வில் முதல் முறையாக தனித்து நின்றார். அவர் அன்விகாவின் முன்னால் வந்து நின்றார். நீதான் வெற்றி பெற்றுவிட்டதாக நினைக்கிறாயா? அன்விகா பதிலளித்தார், இல்லை, இந்த கரையில் யாரும் வெற்றி பெறவில்லை. குடும்பம் உடைந்துவிட்டது. கம்பெனி சிக்கலில் மாட்டியுள்ளது. ஊழியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. மேலும் எனது திருமணமும் அழிந்துவிட்டது. இதை வெற்றி கொள்ளுதல் என்று கூற முடியாது. பிறகு ஏன் எனக்கு எதிராக நின்றாய்? ஏனென்றால் தாமதமாகவாவது நான் சொந்தக்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஜெகதீஷை பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியே செல்லுமாறு கூறினர். வெளியே செல்லும்போது அவர் கோகிலாவை பார்த்தார். ஆனால் கோகிலா தனது பார்வையை தாழ்த்திக் கொண்டார். கபீரும் அதிகாரிகளுடன் வெளியே அனுப்பப்பட்டான். அவன் கதவு வரை சென்றான். பிறகு அன்விகாவை திரும்ப பார்த்தான். ஒருவேளை அவன் தன்னை கடைசி முறையாக தடுத்து நிறுத்துவான் என்று அவன் எதிர்பார்த்திருக்கலாம். அல்லது உணர்ச்சிகரமான விஷயங்கள் ஆதாரங்களை விட சக்தி வாய்ந்தவை என்று அவன் இப்போதும் நம்பியிருக்கலாம். அன்விகா அவனை பார்க்கவே இல்லை. கதவு மூடப்பட்டது. கூட்டம் இன்னும் முடிவடையவில்லை. இப்போது கம்பெனியை காப்பாற்ற வேண்டிய கேள்விதான் அனைவர் முன்னாலும் நின்றது. துரு மறுசீரமைப்பு திட்டத்தை சமர்ப்பித்தான். எந்தவொரு நிதியுதவியும் நிரந்தரமானது அல்ல என்பதை அவன் தெளிவாக கூறினான். 3 மாதங்களுக்குள் முழுமையான தடயவியல் தணிக்கை, ஃபொரென்சிக் ஆடிட், சுயாதீனமான போர்டு, பழைய குடும்ப ப்ராக்ஸி உரிமைகளுக்கு முற்றுப்புள்ளி, தொடர்புடைய தரப்பினரின் அனைத்து ஒப்பந்தங்களும் மறுபரிசீலனை செய்யப்படுவது மற்றும் பொது வெளிப்படைத்தன்மை அறிக்கை ஆகியவை கட்டாயமாக்கப்படும். அப்படியானால் தலைவர் பதவி? என்று ஒரு முதலீட்டாளர் கேட்டார். அன்விகாவே எழுந்து நின்றார். நான் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் பதவியிலிருந்து உடனடி அமலுக்கு வரும் வகையில் விலகுகிறேன். கோகிலா அவரை பார்த்தார். அன்விகா தனது தாயை தடுத்து நிறுத்தினார். நான் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் பொறுப்பல்ல. ஆனால் எனது அலுவலகத்தில் முறையான விசாரணை எதுவுமின்றி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. தனிப்பட்ட உறவுகள் வணிக முடிவுகளை பாதிக்க நான் அனுமதித்துள்ளேன். கேள்விகளை கேட்டவர்களை பொறாமைக்காரர்கள் என்றும் என்னை வாழ்த்தியவர்களை தகுதியானவர்கள் என்றும் நான் தவறாக நினைத்துவிட்டேன். அவள் தனது எழுத்துப்பூர்வமான ராஜினாமா கடிதத்தை போர்ட்டின் முன்பு வைத்தாள். நிறுவனத்தை தோற்றுவித்தவரின் மகள் என்பதற்காக மட்டுமே நான் இந்த பதவியில் தொடர அனுமதிக்கப்பட்டால் இன்று நாம் எதை அழிக்க நினைக்கிறோமோ அதே தவறை மீண்டும் செய்வோம். மகேந்திர தலால் கூறினார், மறுசீரமைப்புக்குப் பிறகு நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அப்போது எனது தகுதியும் மற்ற வேட்பாளர்களைப் போலத்தான் மதிப்பிடப்பட வேண்டும். துரு அவளைப் பார்த்தான். அவள் உள்ளே உடைந்து போயிருந்தாள். ஆனால் முதல் முறையாக பதவி, காதல் அல்லது குடும்பத்தின் பின்கதவு வழியாக தன்னை மறைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக நின்றாள். போர்டு உறுப்பினர்களின் ஒருமனதான ஒப்புதலுடன் சுயாதீனமான இடைக்கால குழு உருவாக்கப்பட்டது. ஊழியர்களின் சம்பளம் மற்றும் அவசியமான உற்பத்தி தேவைகளுக்காக துருவின் நெட்வொர்க் மூலம் வரையறுக்கப்பட்ட நிதி உதவி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நிபந்தனைகளில் துருவிற்கு கூடுதல் பங்குகள், குடும்பச் சொத்துக்கள் அல்லது எதிர்கால கட்டுப்பாடு எமீதும் உரிமை வழங்கப்படாது என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. கூட்டம் முடியும் வரை மாலை நேரமாகிவிட்டது. வெளியே ஊழியர்கள் இன்னும் கட்டிடத்தில்தான் இருந்தனர். கம்பெனி மூடப்படலாம் என்ற பயத்தில் மக்கள் அனைவரும் பீதியடைந்திருந்தனர். அன்விகா கீழே லாபிக்குச் சென்றார். அங்கு சுமார் 200 ஊழியர்கள் ஒன்று கூடியிருந்தனர். யாரும் அவரிடம் உரை நிகழ்த்தச் சொல்லவில்லை. ஆனாலும் அவள் அவர்களின் முன்னால் சென்று நின்றாள். இன்று நான் உங்களிடம் ஒரு தலைவராக பேசவில்லை. மாறாக எனது தவறான முடிவுகளால் இந்த கம்பெனியை சிக்கலில் மாட்டிய ஒரு நபராகவே பேசுகிறேன் என்றாள். லாஃபியில் முழுமையான அமைதி நிலவியது. விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. பல விஷயங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளின் மூலம் வெளிவரும். ஆனால் ஒன்று மட்டும் என்னால் இப்போது உறுதியாக சொல்ல முடியும். உரிய விசாரணை எதுவும் செய்யாமல் நான் சிலரை கண்மூடித்தனமாக நம்பிவிட்டேன். உள்ளே இருந்து வந்த எச்சரிக்கைகளை நான் கேட்கவில்லை. அதற்கான பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு ஊழியர் கேட்டார்,
எங்கள் வேலை பறிபோகுமா? அன்விகாவின் குரல் தழுதழுத்தது. ஆனால் நான் உண்மையைச் சொல்கிறேன். எந்தவொரு மாற்றமும் இருக்காது என்று என்னால் உறுதியளிக்க முடியாது. எனினும் அடுத்த 3 மாதத்திற்கான சம்பளமும் அவசியமான உற்பத்தியும் பாதுகாக்கப்பட்டுள்ளன. குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பிற்காக எந்தவொரு ஊழியரின் சம்பளமும் நிறுத்தப்படாது. பின்னால் நின்று கொண்டிருந்த துருவ் அவளது பேச்சைக் கேட்டுக் கொண்டிருந்தான். அன்விகா அவனை மேடைக்கு அழைக்கவில்லை. தான் கம்பெனியை காப்பாற்றினேன் என்று அவள் பெருமை பேசவும் இல்லை. இன்றைய அவளது வேலை மற்றவர்களின் பெருமைகளை கூறுவது அல்ல, மாறாக தனது பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். அடுத்த சில மாதங்கள் மிகவும் கடினமானதாக இருந்தன. தடயவியல் தணிக்கையில் ஃபோரன்சிக் ஆடிட் சுமார் 18 கோடி ரூபாய் முறைகேடாக வெளியே எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. அதில் சில தொகைகள் கபீருக்கும் அவனது அறிமுகமானவர்களின் கணக்குகளுக்கும் சென்றிருந்தன. சில தொகைகள் ஜெகதீஷுடன் தொடர்புடைய முதலீட்டு அமைப்புகளை சென்றடைந்தன. சொத்துக்களின் மதிப்பை குறைத்து பின்னர் அவற்றை மலிவான விலைக்கு வாங்குவதற்காக சில திட்டங்கள் வேண்டுமென்றே நஷ்டத்தில் இயங்குவது போல காட்டப்பட்டிருந்தன. கபீர் விசாரணைக்கு ஒத்துழைத்தான். ஆனாலும் அவனுக்கு எதிராக மோசடி, நம்பிக்கை துரோகம் மற்றும் பண முறைகேடு தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்றன. ஜெகதீஷ் ஆரம்பத்தில் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார். ஆனால் பல டிஜிட்டல் சாட்சிகள் முன்னிலையில் அவரது வாதங்கள் பலவீனமடைந்தன. சட்டப்பூர்வமான செயல்முறைகள் நீண்டதாக இருந்தன. எந்தவொரு சினிமா காட்சியையும் போல ஒரே நாளில் தீர்ப்பு வந்துவிடவில்லை. வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டன. நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு சொத்துக்கள் மீது தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. ஷா டெக்ஸ்டைல்ஸும் ஒரே நாளில் மீண்டுவிடவில்லை. 2 தொழிற்சாலைகளை சில காலத்திற்கு மூடும் நிலை ஏற்பட்டது. சில செலவுமிக்க விரிவாக்கத் திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. மூத்த மேலாளர்களின் போனஸ் தொகைகள் தடுத்து நிறுத்தப்பட்டன. ஆனால் தொழிலாளர்களுக்கும் சிறிய அளவிலான சப்ளையர்களுக்கும் கொடுக்க வேண்டிய தொகைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. சுயாதீன போர்டு கம்பெனியின் பெயரை மாற்றும் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தவறுகளால் வரலாற்றை துடைத்தெறிந்துவிட முடியாது, மாறாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினர். அன்விகா சுமார் 6 மாதங்களுக்கு கம்பெனியில் எந்த பதவியிலும் இருக்கவில்லை. ஒவ்வொருவரும் தன்னை மேடம் என்று அழைத்த அந்த உலகத்திலிருந்து அவர் முதல் முறையாக வெளியே வந்திருந்தார். பல ஆண்டுகளாக கம்பெனியின் தயாரிப்புகளில் அவர்களது உழைப்பு இருந்தும் எந்தவொரு அறிக்கையிலும் பெயர்கள் இடம்பெறாத சூரத் பெண் கைவினைஞர்களுடன் அவர் நேரம் செலவிடத் தொடங்கினார். பெரிய கூட்டங்களில் அமர்ந்து முடிவெடுப்பது மட்டும்தான் தலைமை பண்பு அல்ல என்பதை அவள் அங்கே புரிந்து கொண்டார். சில சமயங்களில் ஒரு தொழிலாளியின் குறைகளைக் கேட்பதும் காலத்தே ஊதியம் வழங்குவதும் உரிமையாளராக இருப்பது யாருக்கும் எந்த சிறப்பு கௌரவத்தையும் அல்லது கட்டுப்பாடற்ற அதிகாரத்தையும் தராது என்பதை உணர்வதுமே உண்மையான தலைமை பண்பாகும். கோகிலாவும் மாற முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவள் பால்தியில் உள்ள பெரிய ஹவேலியை சில காலத்திற்கு விட்டுவிட்டு தனது மூத்த சகோதரியுடன் வசிக்கத் தொடங்கினாள். மகளின் திருமணத்தில்தான் தலையிட்டதையும் மருமகனின் அவமானங்களை பொறுத்து கொண்டதையும் தன் சகோதரன் தேவைக்கு அதிகமாக அதிகாரத்தை பயன்படுத்த அனுமதித்ததையும் அவள் பல குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் முதல் முறையாக ஒப்புக்கொண்டாள். ஒரு நாள் அவள் துருவிற்கு ஃபோன் செய்தாள். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்றாள். துரு அமைதியான குரலில் பதிலளித்தான். நீங்கள் முன்பும் மன்னிப்பு கேட்டுள்ளீர்களே. முன்பு நான் அன்விகாவை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இன்று நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். துரு சில கணங்கள் மௌனமாக இருந்தான். நான் உங்களை மன்னித்து விட்டேன். கோகிலாவின் குரல் நடுங்கியது. அப்படியானால் நீங்கள் எங்களது வீட்டிற்கு எப்போதும் கூட வரமாட்டீர்களா? அந்த பதில் கடுமையானதாக இல்லை. மன்னிப்பு என்பது பழைய உறவுக்கு திரும்புவது அல்ல என்று அவன் கூறினான். இன்னும் சில மாதங்கள் கடந்தன. சுயாதீன போர்டு அன்விகாவிற்கு ஒரு சிறிய திட்டத்தின் கீழ் பணிபுரியும் வாய்ப்பை வழங்கியது. அவளுக்கு கம்பெனியின் முக்கிய நிர்வாக பதவி வழங்கப்படவில்லை. மாறாக பெண் கைவினைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் விநியோக வெளிப்படைத்தன்மை திட்டத்தில் பணிபுரியும் பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த பதவி சிறியது, சம்பளம் நிலையானது மற்றும் அவள் ஒவ்வொரு காலாண்டிலும் தனது செயல்திறனுக்கான முடிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும். அவள் அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டாள். யாருமே அவளுக்காக பிரத்யேகமாக ஒரு தனி அறையை, கேபின் ஒதுக்கவில்லை. அவள் சாதாரண ஊழியர்களுடன் தான் அமர்ந்து பணியாற்றினாள். ஆரம்பத்தில் ஊழியர்கள் அவளுடன் பழகுவதற்கு தயங்கினார்கள். நிறுவனத்தை உருவாக்கியவரின் மகள் என்பதால் அவள் மீண்டும் தலைவர் பதவியை பிடித்து விடுவாள் என்று சிலர் நினைத்தனர். ஆனால் அன்விகாதான் எங்கும தன் அதிகாரத்தை காட்டவில்லை. முறையற்ற கொடுப்பனவுகளால் பாதிக்கப்பட்ட சிறிய அலகுகளின் யூனிட்ஸ் பட்டியலை அவள் தயாரித்தாள். பெண் கைவினைஞர்களின் வங்கிக் கணக்குகளை நேரடியாக பதிவு செய்தாள். இடைத்தரகர்களின் பங்கை முற்றிலுமாக குறைத்தாள். ஒவ்வொரு கட்டணத்திற்கும் டிஜிட்டல் ரசீது வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டது.
மெல்ல மெல்ல மக்கள் அவளது பதவியை பார்க்காமல் அவளது உழைப்பை கவனிக்கத் தொடங்கினார்கள். சுமார் 1 வருடத்திற்குப் பிறகு துரு மறுசீரமைப்பு குழுவின் தனது இறுதிக் கூட்டத்தில் கலந்து கொண்டான். கம்பெனி இப்போது முழுமையாக சிக்கலிலிருந்து மீண்டிருந்தது. 2ஆம் கட்ட கடன்கள் குறைந்திருந்தன. சுயாதீன இயக்குநர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்பட்டிருந்தனர். குடும்பங்களின் ப்ராக்ஸி முறைகள் முடிவுக்கு வந்திருந்தன. எதிர்காலத்தில் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அதிகப்படியான அதிகாரம் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக ட்ரஸ்ட் உரிமைகள் பல புதிய கட்டமைப்புகளாக மாற்றப்பட்டிருந்தன. கூட்டத்தின் இறுதியில் மகேந்திர தலால் கூறினார், துரு போர்டு உங்களை ஒரு ஆலோசகராக தொடர வேண்டும் என்று விரும்புகிறது. துரு புன்னகையுடன் மறுத்துவிட்டான். நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு நிறைவேறிவிட்டது. கம்பெனிக்கு இப்போது உங்களது ஆதரவுதான் தேவை. கம்பெனிக்கு ஒரு முறையான கட்டமைப்புதான் தேவை, கண்ணுக்கு தெரியாத காப்பாளர் தேவையில்லை என்று கூறிவிட்டு அனைத்து ஆவணங்களையும் சுயாதீன ட்ரஸ்ட் குழுவிடம் ஒப்படைத்தான். வெளியே வரும்போது அன்விகா லாபியில் அவனுக்காக காத்திருந்தாள். நீண்ட காலத்திற்குப் பிறகு அவர்கள் தனித்து சந்திப்பது இதுவே முதல் முறை. அவள் முன்பு போல அமைதியாகத் தெரிந்தாள். பதவியும் பாராட்டும் தந்த பந்தா அவளது முகத்தில் இப்போது சுத்தமாக இல்லை. அதற்கு பதிலாக அங்கே ஒரு வகையான அமைதி நிலவியது. இழப்புகளை சந்தித்துவிட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட பிறகு கிடைக்கும் அமைதி அது. நீ கிளம்புகிறாய் என்று கேள்விப்பட்டேன் என்றாள் அவள். ஆமாம், சில காலத்திற்கு புனே செல்கிறேன். அங்கு ஒரு சமூக முதலீட்டு திட்டம் உள்ளது. திரும்பி வந்துவிடுவாயா? வேலைக்காக? ஒருவேளை வரலாம். இருவரும் சில கணங்கள் மௌனமாக இருந்தனர். அன்விகா கூறினாள், அன்று நீதிமன்றத்திற்கு வெளியே நான் காரில் ஏறாமல் இருந்திருந்தால், நான் உன்னை பின்தொடர்ந்து வந்திருந்தால், நான் கபீரை கழட்டிவிட்டிருந்தால் என்று பலமுறை யோசித்துள்ளேன். துரு அவளது பேச்சை இடைமறித்தான். வாழ்க்கை ஒருவேளை இஃப் என்பதில் மாறுவதில்லை, அது எப்போது வென் என்பதில்தான் மாறுகிறது. நீ இன்று யார் என்பது கடந்த கால கவலைகளால் அல்ல, மாறாக உனது தற்போதைய முடிவுகளால்தான் தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். அவளது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் இந்த முறை அவள் அவற்றை மறைக்கவில்லை. நான் இப்போதும் உன்னைத்தான் காதலிக்கிறேன் என்றாள் அவள். ஆனால் நீ திரும்ப வந்துவிட வேண்டும் என்பதற்காக நான் இதைச் சொல்லவில்லை. துரு நீண்ட நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு காலத்தில் நானும் நீ இதை சொல்ல வேண்டும் என்றுதான் விரும்பினேன். ஆனால் இப்போது காலம் கடந்துவிட்டது. ஆம், அந்த பதில் அவர்கள் இருவருக்குமே வாதனையை தந்தது. ஆனால் அதில் எந்தவொரு பொய்யான நம்பிக்கையும் இருக்கவில்லை. அன்விகா தலையை ஆட்டினாள். நீ என்னை உண்மையிலேயே மன்னித்துவிட்டாயா? ஆம், முழுமையாக மன்னித்துவிட்டேன். மன்னிப்பு என்பது நினைவுகள் அனைத்தும் அழிந்து போகும் இடமல்ல. சில நாட்கள் எளிமையாக கடந்து போகும். சில நாட்களில் பழைய காயங்கள் நினைவுக்கு வரும். ஆனால் இனி உன்னை பற்றிய எந்தவொரு கோபத்தையும் நான் சுமந்து கொண்டு வாழ்வதில்லை. நமது திருமணம், அது முடிந்துவிட்டது. அன்விகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. துரு முதல் முறையாக அவளது தோளில் தன் கையை வைத்தான். ஆனால் அந்த ஸ்பரிசம் ஒரு கணவனின் ஸ்பரிசம் அல்ல. அது ஒரு காலத்தில் ஒருவரையொருவர் காதலித்து பிறகு ஒருவரையொருவர் இழந்து இறுதியில் எந்த பொய்யும் இல்லாமல் பிரிய கற்றுக்கொண்ட இரு மனிதர்களின் இறுதி மரியாதை. நீதான் என்னை காப்பாற்றினாய் என்றாள் அவள். துரு தலையை மறுப்பாக ஆட்டினான். இல்லை, இந்த முறை நீதான் உன்னை காப்பாற்றிக் கொண்டாய். நான் கம்பெனி சரிந்து விழுவதை மட்டும்தான் தடுத்தேன். நீ எப்போதும் அப்படித்தான் சொல்வாய். எல்லாவற்றையும் நீயே கவனித்துக் கொள்வாய், ஆனால் எதையும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாய். அதுதான் எனது தவறு. இருவரும் லேசாக புன்னகைத்துக் கொண்டனர். சில ஊழியர்கள் தூரத்தில் வந்து போய்க் கொண்டிருந்தனர். யாரும் அவர்களை அடையாளம் கண்டுவிட்டு அருகில் வர முயற்சிக்கவில்லை. அன்விகா கேட்டாள், நாங்கள் எப்போதாவது மீண்டும் சந்தித்தால் அந்நியர்களைப் போலச் சந்திப்போமா? இல்லை, நண்பர்களைப் போல என்றார் துரு. ஒருவேளை ஒருவரையொருவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்ட, ஆனால் ஒன்றாக வாழ்வதற்கான உரிமையை இழந்துவிட்ட இருவரைப் போல. அவள் மெதுவாக தலையை ஆட்டினாள். துரு வெளியே சென்று விட்டான். இந்த முறை அன்விகா அவனை கூப்பிட்டு நிறுத்தவில்லை. அவள் கண்ணாடிக் கதவுக்கே உள்ளே நின்று கொண்டு அவன் சாலையை கடந்து செல்வதை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குள் வலியிருந்தது, ஆனால் முன்பு போல பயமும் பதட்டமும் இருக்கவில்லை. ஒவ்வொரு இழப்பையும் திரும்பப் பெற முடியாது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சில இழப்புகள் வாழ்க்கைக்கு தண்டனையை கொடுப்பதில்லை, மாறாக ஒரு சரியான திசையை காட்டுகின்றன. 1 வருடத்திற்குப் பிறகு ஷா டெக்ஸ்டைல்ஸின் ஆண்டு அறிக்கையின் ஆனுவல் ரிப்போர்ட் முகப்பு பக்கத்தில் முதல்முறையாக நிறுவனத்தை தொடங்கிய குடும்பத்தினரின் புகைப்படம் இடம்பெறவில்லை. அதற்கு பதிலாக சூரத்தில் உள்ள ஒரு பணிமனையில் அமர்ந்திருக்கும் பெண் கைவினைஞரின் புகைப்படம் அங்கு இடம்பெற்றிருந்தது. அந்த அறிக்கையின் கடைசி பக்கத்தில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு நிறுவனத்தின் பலம் அதன் கட்டிடத்தின் பெயரில் இருப்பதில்லை,
மாறாக அதன் அன்றாட முடிவுகள் கட்டமைக்கும் அல்லது தகர்க்கும் நம்பிக்கையில்தான் இருக்கிறது. இந்த வரியை அன்விகாதான் சொந்தமாக எழுதினாள். அன்பு என்பது வெறும் ஒன்றாக வாழ்வதற்கான வாக்குறுதி மட்டுமல்ல என்பதை அவள் தனது வாழ்க்கையில் சற்று தாமதமாகவே புரிந்து கொண்டாள். அன்பு என்பது மற்றொரு மனிதரை, அவர்களின் உழைப்பை, அவர்களின் மௌனத்தை, அவர்களின் எல்லைகளை மற்றும் அவர்களின் சுயமரியாதையை முழுமையாக பார்க்கும் திறனாகும். மௌனமாக செய்யப்படும் தியாகம் எப்போதும் மகத்தானதாக இருப்பதில்லை என்பதையும் துருவ் கற்றுக்கொண்டான். உறவுகளில் உரையாடல் இல்லையென்றால் மிகச் உண்மையான காதல் கூட தவறான புரிதலாக மாறிவிடலாம். பெரியவர்களை மதிப்பது என்பது அவர்களின் தவறான முடிவுகளுக்கு மௌனமாக உடந்தையாக இருப்பதல்ல என்பதை கோகிலா கற்றுக்கொண்டார். மேலும் உண்மைகளை மூடி மறைப்பதால் நற்பெயர் வராது என்பதை ஒட்டுமொத்த குடும்பமும் புரிந்து கொண்டது. தவறு வெளிவரும்போது ஒருவர் தனது பதவியையும் அகந்ததையையும் சுயநலத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்போதுதான் உண்மையான நற்பெயர் உருவாகிறது. சில உறவுகள் மன்னிப்புக்குப் பிறகு மீண்டும் இணைந்துவிடும். சில உறவுகள் மன்னிப்புக்குப் பிறகும் முடிவுக்கு வந்துவிடும். இந்த இரண்டு நிலைகளுமே சரியானவைதான். ஏனெனில் மன்னிப்பு என்பது யாரையோ மீண்டும் சொந்தமாக்கிக் கொள்வதற்கான பேரமல்ல. அது நம்மை நாமே கடந்த காலச் சிறையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான முடிவாகும். துருவும் அன்விகாவும் ஒருவரையொருவர் மன்னித்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் கணவன் மனைவியாகவில்லை. அவர்களின் கதையின் மிகச் சிறந்த முடிவு இதுவே.